திரு சரவணன் சோமசுந்தரம் ஐயா. ஃபர்ஸ்ட் நான் கேபி தான் படித்தேன், அதுக்கப்புறம் பாரம்பரியம் எனக்கு தெரியாது. 2017-18லேருந்து ஐயா கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். அடிப்படை, உயர்நிலை, பேலன்ஸ் ஏரி அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரம்னு சொல்லிட்டு ஐயா போட்ட அனைத்து வகுப்பையும் படிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடத்திலே ஒரு தெளிவு கிடைச்சிது. சரிங்களா? இரவு பகல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஏரியில் நிறைய கான்செப்ட் இருக்குது. சரிங்களா? வீடு கொடுத்தவன், அந்த மாதிரி 30-33ன்னு சொல்லிட்டு ஐயா வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரில, நம்ம சங்கத்துக்கு வந்து முன்ன வந்திருக்காங்க. அதனால் நம்ம சங்கத்தின் சார்பாக திரு ராஜா ஐயா அவர்கள் சிறு மதிப்பு மரியாதை செய்வார்கள். அதைத் தொடர்ந்து திரு நன்மணி ஐயா அவர்கள் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார்கள். பெண்கள் ருதுவாகிற நேரம் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஐயா பேலன்ஸ் ஏரியா ஐயா சரவணன் ஐயாட்ட படித்ததுக்கு அப்புறம் தான் அந்த விதியை எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த விதியை என் வீட்டில் சொல்லும்போது தான் என் வீட்டிலே நம்பிக்கை வந்துச்சு. என்கிட்ட கேட்டாங்க, எப்போ இந்த மாதிரி அந்த சம்பவம் நடக்கும், வீட்டுக்கு தூரமாகனு கேட்டாங்க. நான் சொன்னேன், இத்தனாம் தேதி இந்த டயத்தில் நடக்கும், நீங்கள் வெளியில் போகாதீங்க, ட்ராவல் பண்ண வேண்டாம், இந்த டயத்தில் நடக்கும்னு சொன்னேன். அது 100க்கு 100 உண்மை, கரெக்டாக நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்னை ஒரு ஜோசியக்காரனே நம்ப ஆரம்பித்தாங்க. இது நடந்த உண்மை. என் வீட்டில் முத என்னை நம்பிக்கைப்பட்டது காரணம் யாருன்னா ஐயா தான். இந்த விதியை நான் எடுத்து சொல்லும்போது தான் நம்பிக்கைப்பட்டாங்க. அதுலேருந்து இது வரைக்கும் அந்த அப்படியே ஜோதிடத்தில் போயிட்டு இருக்கேன். ஐயா அவர்கள் இப்போ உரையாற்றுவார்கள். நன்றி. ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். முதல்ல வந்து பாலமுருகன் நட்சத்திர நாயகன் அவரை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்லிடுறேன். அவர் நட்சத்திரங்களை பற்றி நிறைய சொல்லியிருப்பாரு. ஆனால் நட்சத்திர பலன்கள் நம்ம பெருசாக யாரும் எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் பரிகாரங்களுக்கு உபயோகப்படுத்துறதுல நட்சத்திரங்கள் மிக முக்கியமான பங்கு இருக்கு. அதுலேயும் எங்களுடைய அபிஜித் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் 27 நட்சத்திரங்களையும் 108 பாதங்களையுமே அபிஜித்துகளாக பிரிக்கலாம். அப்போ ஒரு சின்ன பொருள் தானம் பண்றது, நம்ம எதை தானமாக கொடுக்கணும், எதை தானமாக வாங்கணும் இருக்கு. இந்த கோயில் பிரசாதம் சில பேர் சாப்பிட வேண்டாம்னு சொல்லுவோம், சில பேரை கோயில் பிரசாதத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன கொடுக்கணும் என்ன வாங்கணுங்கிறது வரைக்கும் இருக்கு. உணவு பரிகாரங்கள்னு ஒரு சப்ஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்னும் வகுப்பா கொடுக்கல, கேட்டுட்டே இருக்காங்க. நம்ம வந்து அடுத்த வருஷம் கொடுக்கலாம்னு வச்சுட்டு இருக்கோம். உணவு பரிகாரங்கள் அவர் சொல்ற அத்தனை குமார சமயத்தில் இருக்கு. ஆனால் நம்ம பண்றது என்னன்னா, எதை கொடுக்கணும் எதை விடணுங்கிறத நம்ம எடுக்க போறோம். சார் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ட்ரெஸ் எல்லாம் கரையாயிடும் அப்படின்னா சித்திரக்காரர் தான். எந்த புது ட்ரெஸ் எடுத்தாலும் நான் போடுறப்ப நல்லா இருக்கும், ஒன்று ஈவினிங்குள்ள கரையாகும். டீ கொட்டிடும், தண்ணி கொட்டிடும், சாப்பாட்டில் ஏதாவது சாப்பிடும்போது கொட்டிடும். அதுக்கப்புறம் வீட்டில் துவைக்க போடும்போது ஏதாவது கலர் துணி கூட போட்டு சேர்த்திடுவாங்க. நல்ல பிராண்டட் சட்டை கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று எடுத்துட்டு போவேன், அந்த சட்டையில் தான் கரையாகும். பனியன் வந்து கிழிஞ்சு போயிடும். நல்ல பனியன் போட்டிருப்பா, 2 நாள்ல கிளி, எப்படி கிளினே தெரியாது. எங்கேயோ ஒரு ஆணில மாட்டு உட்கார்ந்துட்டு இருப்போம். அவர் சொன்னது அந்த சித்திரை நட்சத்திரம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற ரெமடியை நம்ம கொடுப்போம். அப்ப சித்திரையை இயக்கக்கூடிய 22வது நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த புது துணியை போட்டீங்கன்னா அதுக்கு அதுதான் பரிகாரம். ஏன்னா அது அபிஜித் வெற்றி புள்ளின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ப நீங்க புது துணி போடும்போது சித்திரைக்காரங்களுக்கு ஆயிட்டே இருக்கா, அதுல 22வது நட்சத்திரத்தை தூக்குங்க, அன்னைக்கு போய் போடுங்க, அது எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அன்னையில நான் சட்டை எடுக்க போனாலும் அன்னைக்கு அந்த 4 நட்சத்திரத்தை தான் போவேன். அதே போல கரை ஆகாமல் மேக்சிமம் ட்ரை பண்ணணும், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போட்டுருவேன். புது ட்ரெஸ் எடுத்தேன்னா இப்ப தீபாவளிக்கு எடுக்கிறா பண்ண முடியாது, அப்ப எடுக்கிற அன்னைக்கே ஒரு தடவை அங்க போட்டு பார்த்துடுறது. இது எல்லாம் பண்ணணும்னா இந்த பரிகாரங்கள் அப்படிதான் எடுக்க முடியும். நம்ம வந்து மொத்தமா வந்து கோயிலுக்கு போனா சரியாயிடும், அதெல்லாம் தாண்டி நட்சத்திரங்கள் உங்களுக்கு என்ன செய்யுதுங்கிறதுல உண்மையாவே நட்சத்திரம் அருமையாக ஒரு வேலை செய்யுது. அதனால வந்து பாலமுருகன் வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசி, கன்னி லக்னத்துக்காரரு, அஸ்த நட்சத்திரம் வேற. நம்ம பொதுவாகவே கன்னியை நம்ம சொல்றது என்னன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி ஐடியா டிப்போ ஐடியா குடோனுங்கிற மாதிரி பாக்கறதுக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. பேசினா பேசிட்டே இருப்பாரு, அவ்வளவு விஷயம் இருக்கும். அஸ்தம் வந்து பேசாத அவ்வளவு சீக்கிரம், பேசினா நான் ஸ்டாப், நாள் பூரா விட்டாலும் பேசிட்டே வருவாங்க. அஸ்தம் எந்த வீட்டுல அஸ்தம் இருந்தாலும் பாத்துக்குங்க, கரெக்டா? ஏன்னா சந்திரன் புதன் சந்திரனால பேச்சு அதிகமாக பேசுவாங்க. இவங்க கெட்டு போறது அதிகமான பேச்சால தான், நல்லா இருக்கிறது அதிகமான பேச்சால தான். அப்போ இந்த பேச்சை எங்க பேசணும் எங்க பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புதனும் சந்திரனும் மிகப்பெரிய இது தெரியும். ஏன்னா புதன் என்பது அறிவு, சந்திரன் என்பது மனம். மனசுக்கு சம்பந்தப்பட்டு பேசுனீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, அறிவு வேலை செய்யாது. அறிவோட பேசும்போது ஜெயிச்சிருவாங்க. இதுதான் புதன் சந்திரன். புதன் சந்திரனால குழப்பவாதி, ஏன்னா பண்ணலாம் பண்ண கூட ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குள்ளார. அளவுக்கு அதிகமான கோபம் வரும். ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா உட்காந்துருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அவர் பார்க்க சாந்தமா இருக்காரு, சண்டையெல்லாம் போடுவாரு,
பஸ்ஸில் கண்டக்டர் கிட்ட சண்டைக்கு போயிடுவாரு. எப்படியா நீ 10 ரூபா நோட்டை வாங்க மாட்டேங்கிற அப்படின்னு சண்டைக்கு போறாரு. திருச்சியில் போன தடவை வரும்போது நாங்கெல்லாம் அமைதியா இருக்கிறோம், அவர் சண்டைக்கு போயிட்டார். அப்புறம் அவர் வாங்கிட்டாரு. 10 ரூபா காயின் செல்லாதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஏன்னா அந்த மாதிரி புதன் சந்திரன் ஒரு வேலையை பண்ணிட்டே இருக்கும். புதன் சந்திரன் நம்பவே முடியாது, எங்க எப்படி பேசணும்னு நம்ப முடியாது. அவர்கள் தனியாக புரிந்து கொண்டால் வேற லெவல்ல சைன் பண்ணக்கூடியது. சரி, நம்ம சப்ஜெக்ட் குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மரியாதை ஒன்று பண்ணிடுறேன். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கம், இது வந்து 4வது கருத்தரங்கம். என்னை முதல்ல இருந்தே சார் கூப்பிட்டாரு, போன மாசம் கூப்பிட்டுருந்தாரு. அப்போ நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், இல்லை நான் இது மாதிரி நவமணி சண்முக ஐயா கூப்பிட்டாரு, எங்களுக்கு தெரியாமல் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கிறப்ப பெருந்தன்மையோட ஒத்துக்கிட்டு சரி சார் நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதம் எனக்கு மாற்றினாரு. அவர் என்னுடைய ஸ்டூடெண்ட்டும் கூட. ஸோ அவர் என்னை மதித்து கூப்பிட்டதுக்கு முதல்ல அவருக்கு நான் மிகப்பெரிய என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெறதுக்கு கண்டிப்பாக ஒருத்தரால் மட்டும் முடியாது. அந்த சங்க நிர்வாகிகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு சங்க நிர்வாகியாக இருக்கக்கூடிய தலைவர் விஜயகுமார் அவர்களையும், செயலாளர் ராக்போர்ட் ராஜ் அவர்களையும், மற்றும் பொருளாளர் திருமதி ரோஷன் அவர்களையும், கௌரவ தலைவர் ஆச்சாரியா ஆறுமுகம் அவர்களையும், துணை செயலாளர் சுக்ரன் செந்தில் அவர்களையும், இணை செயலாளர் சரவணகுமார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு சின்ன மரியாதை. அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். மென்மேலும் இந்த சங்கம் பல்வேறு ஜோதிட கருத்தரங்களை செய்யணும். அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒத்துழைப்பை கண்டிப்பாக தர்றோம். அதே போல் இந்த சங்கம் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே சில பிரச்சனைகளே என்றைக்குமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நம்ம விஷயம் என்னன்னா, ஜோதிடத்தை நோக்கி போயினா ஜோதிடத்தை நோக்கி மட்டும் போயிடுங்க. நான் எல்லாருக்கும் சொல்கிறது அதுதான். எங்கேயுமே போனால் சண்டை போடக்கூடாது. நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போனோம்னா கடவுள் நம்மளுக்கான வழியை விட்டுருவார். இதுதான் நான் என் அனுபவத்தில் கற்றுக்கிட்டது. அதனால் வந்து நான் ஒருத்தரை பற்றி அங்கெல்லாம் மாற்றியெல்லாம் பேசக்கூடிய சப்ஜெக்டும் நம்ம பண்ணக்கூடாது. ஜோதிடர்களுக்கு தேவை ஜோதிடம். அது எங்கே கிடைச்சாலும் போங்க. வயசு பெருசோ சிறுசோ கிடைச்சா வாங்கிக்கோங்க, விருப்பம் இருந்தால் எடுத்துக்கங்க, இல்லையா விட்டுருங்க. அதோட அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிடணும். அதை விட்டுட்டு அவர் இப்படி இவர் அப்படின்னு பேசிட்டு இருந்தா லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாது. ஸோ ஒரு சின்ன மரியாதை நம்ம பண்ணிடலாம். நான் வந்து நிறைய குருநாதர்கிட்ட வந்து படிச்சிருக்கேன். ஒரு 22 குருநாதர் இருக்காங்க. அதில் முதலா குருநாதருங்கிற பேரில் வந்து ஐயாவை தான் வந்து அழைச்சிட்டு வந்து முதல்ல இது பண்ணியிருக்கேன். அதனால் ஐயா நம்ம சங்கத்துக்கு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா கோயம்புத்தூர்லேருந்து அங்கே நைட்லேருந்து வந்து இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹலோ சார் மைக் ஹலோ இது ஓகே தானே? சரி, இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். அதை விட்டுருங்க, பரவாயில்ல. ஓம் காலகால ஈஸ்வராயன நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்திற்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்களை வந்து நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் கொடுக்கணும்னு கேட்டார். ஸோ டைமிங் எவ்வளோங்கய்யா? பேசிக்கலாமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. அப்போ நம்ம ஏதாவது மேடை ஏறினா ஜோதிடர்களுக்கு ஜென்ரலாக பேசுறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன பேசுனாங்க, என்ன நம்ம உள்வாங்கணும், என்ன ப்ரிடிக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது இருக்கும். நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் தான் கொடுப்போம். ஸோ லாஜிக் எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியுமோ ஏற்றுக்கங்க. நாங்கள் பேலன்ஸ் தியரி த ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி, இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து உயிர் பொருள் அப்படின்னு ஒரு கான்செப்டோட தான் பேசும். இந்த உயிர் பொருள் அப்படிங்கிறது என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம சொல்றது ஒரு கிரகத்துக்கு 2 முகங்கள் உண்டு. அதாவது ஒரு கிரகம் 2 வேலையை செய்யும். ஒன்று உயிர்காரகமாக வேலை செய்யும், ஒன்று பொருள் காரகமாக வேலை செய்யும். உயிர்காரகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் பொருள் காரகத்திற்கை கொடுக்க தடை செய்யும். கொடுக்காதுன்னு கிடையாது. நீங்க கேட்கக்கூடிய அளவீடுகள் குறைஞ்சிடும். எல்லா திசா புத்திகளையும் நம்ம நன்மையா இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சில பேர் குரு திசை சூப்பரும்பா, சில பேர் அதே குரு திசை ரொம்ப கஷ்டம்பா.
ஒருத்தர் சுக்கிர திசை சூப்பரும்பா, இன்னொருத்தர் சுக்கிர திசை ரொம்ப கஷ்டம்பா. பயந்துட்டு இருக்கிற சனி திசை ஒருத்தனை தூக்கி விட்டுரும். ஒருத்தன் எனக்கு பாக்யாதிபதினு ரிஷப லக்னத்துக்கார உட்கார்ந்துருப்பான், அவனை சனி திசை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கும். இந்த வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகும்போது தவறுகள் நடக்கும்போது ஒரு 3 வருஷம் நான் வெயிட் பண்ணி இதுக்கு மேல ப்ரெடிக்ஷன் பண்ணா பேர் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அது ஆய்வுகளுக்குள்ள ஒரு 100 ஜாதகங்களை எடுத்து, ஒரே மாதிரி ஜாதகங்கள், ஒரு மேஷ லக்னம்னா ஒரு 100 ஜாதகம், ரிஷப லக்னம்னா ஒரு 100 ஜாதகம், இப்படி ஒரு அவுட்புட்டு ஃபேஸ்புக்ல இருந்து கலெக்ட் பண்ணி ஒரு காலத்துல ஆய்வு பண்ணும்பொழுது ஒரு விஷயம் நம்மளுக்கு புலப்பட்டதான் இந்த உயிர் பொருள் கான்செப்ட். இது நம்ம சொன்னோமானா இல்ல, இது வந்து முழுக்க முழுக்க பராசருடைய சித்தாந்தங்களை 2 லைன் 3 லைனா இருக்கு. நம்ம அதை புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கறத எனக்கு காலப்போக்கில் புரிய ஆரம்பிச்சது. அப்போ நம்ம இதை வகுப்பாக போடும்போது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் புதுசா ஏதோ கொண்டு வராங்க, எப்படி இதெல்லாம் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. ஆனா இன்னைக்கு ஜோதிடர்கள் இந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம், நான் 14-15 வருஷமா இருக்கிறேன், இந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உயிர் பொருள் கான்செப்ட் படி உங்களுக்கு பலனுரைக்கப்படும் சொல்லிட்டு ஒரு ஜோதிடர் சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் உயிர் பொருள் கான்செப்ட் படி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறோம்னு சொல்லி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயம் உண்மையாக இருந்தால் தன்னை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். நான் நடுவில் விட்டுட்டு போயிடலாமா, என்னடா யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நினைக்கும் பொழுது நம்ம வேலையை பார்ப்போம், கடவுள் வழி விடுவார் நம்பி வந்தோம். 2018 அப்புறம் கடவுள் ஓபன் பண்ணி விட்டார், இவன் நம்மளை விட மாட்டான்டா புடிச்சிட்டு அப்படின்ட்டு அவன் நீ போய் கடான்னு விட்டுட்டாரு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, லக்ன சுபர்கள் நிறைய நம்ம பேசுவோம் இல்லையா? யாருக்காவது லக்ன சுபர் திசை நடக்கும்போது நல்லது பண்ணி பார்த்திருக்கீங்களா? செக் பண்ணி பாருங்க இனிமேல். லக்ன சுபர் உதாரணத்துக்கு ஒரு மேஷ லக்னம்னா லக்ன சுபர் யார் வருவாங்க? 1, 5, 9 குடையவர்கள் முழு லக்ன சுபர் இல்லையா? செவ்வாய், சூரியன், குரு. இந்த திசைகள் போகும்போது அவங்க நிலைப்பாடுகளை மட்டும் பாருங்க. ஊருக்கு பெரிய மனுஷனா தெரியவான், வேலை இருக்காது, காசு இருக்காது, இருக்கிறத அழிச்சுக்கிட்டு இருப்பான், வெட்டியா உட்காந்து தின்னநாயம் பேசிட்டு இருப்பான், காசை கொண்டு போய் தொலைச்சிக்கிட்டு இருப்பா, பிசினஸ் பண்ணா காணாம போயிடுவா, ஊருக்குள்ள எல்லா பெரிய மனசு தோரணையா இருக்கு, சாப்பாடு இருக்காது, உள்ள கிழிஞ்ச பண்ணின்னு போட்டுருப்பா. செக் பண்ணி பாருங்க. லக்ன சுபர்கள் என்பது அந்த காலத்துல சொல்லப்பட்ட ஜோதிடம் என்னவென்னா கௌரவத்துக்காக சொல்லப்படுது. அன்னைக்கு என்ன வாக்கு முக்கியம், பத்திரம் எல்லாம் கிடையாது. அன்னைக்கு என்ன பேசினாங்க, டே சொன்ன வாக்கு முக்கியம், எங்க அப்பா சொன்ன வாக்குக்காக நிப்பாரு அப்படின்னு சொன்னா. இதுதான் லக்ன சுபர். ஒரு தான தர்மம் பண்ணுவா. லக்ன சுபர்னா நல்லது பண்ணக்கூடிய கிரகம். யாருக்கு? உனக்கு இல்ல, உன்னால் மற்றவர்களுக்கு. அப்போ உங்ககிட்ட இருக்கிறது ஏதோ ஒண்ணு கொடுக்க போற, ஒண்ணு உடல் உழைப்ப கொடுக்க போற, இல்ல காசை தூக்கி கொடுக்க போற, இல்ல உன் சொத்துக்களை தூக்கி கொடுக்க போற. உன்னால் மற்றவங்களுக்கு உபயோகமாகும், உனக்கு உபயோகம் இல்லை. அப்ப நீ ஊருக்கு பெரிய மனுஷன் யாருங்க? தன்கிட்ட இருந்ததை கொடுத்து பேர் வாங்குறவன் தான் ஊருக்கு பெரிய மனுஷன். இருக்கிற இன்னைக்கு திருடுறவன் தான் பெரிய மனுஷன் இல்லையா? இன்னைக்கு கோயிலுக்கு போனா திருடுறவன் பெரிய மனுஷன், அன்னைக்கு கோயிலுக்கு கொடுத்தவன் பெரிய மனுஷன். கோயில்களுக்கு எழுதி வச்சவன் பாதி பேர் இன்னைக்கு காணோம், ஆனா கோயில் இந்த இடத்தவன் இன்னைக்கு நல்லா இருக்கிறான். புரியுதுங்களா? எதுக்கு சொல்றோம்னா 1, 5, 9 திசைகள் நடக்கும் போது உங்கள் கைகளில் இருந்து பணம் வெளியே போயிடும், பேர் மட்டும்தான் இருக்கும். ஓய்வூதியம்ங்கிறது எந்த இடம்? 5ஆம் இடம். விஆர்எஸ் பாவம் எந்த இடம்? 5ஆம் பாவம். கரெக்டா? சும்மா இருக்கிறது எந்த இடம்? 5ஆம் பாவம். சும்மா இருக்கிறது என்னது? ரெஸ்ட் எடுக்கிற இடம் எது? 5ஆம் பாவம். எல்லா ஆயக்கலைகள் 64 இருக்கக்கூடிய இடம் எது? 5ஆம் பாவம். 5ஆம் பாவம் வேலை செய்யறவங்கள பாருங்க, சினிமாக்கு போவ, டிராமாக்கு போவ, சீரியல் அடிக்ட், எல்லா வேலையும் பேசுவான், வெட்டி நாய் நிறைய பேசுவான், அட்வைஸ் நிறைய பண்ணுவான். ஆனா தொழில் பண்ணி எங்கேயாவது பாத்துறீங்களான்னு பாருங்க. தொழில உட்கார்ந்துட்டு இருந்தானா அவன் லாஸ்ங்கிற வார்த்தை தவிர வாயிலிருந்து வராது. செக் பண்ணி பாருங்க. லக்ன சுபர்கள் இதை செய்யும். அப்போ உங்களுக்கு நான் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது? லக்ன அசுபர்கள். அதனாலதான் பராசர சித்தாந்தம் சொல்லப்பட்டது, சுப கிரகங்கள் சுப நிகழ்வுகளை கொடுக்குமே தவிர காசு பணத்தை கொடுக்காது. அசுப கிரகங்கள் பொருளாதாரத்தை கொடுக்கும், வாழ்வதற்கு உண்டான உடம்பையோ உடல் சூழ்நிலையோ கொடுக்காதுன்னு இருக்கா. பாத்திருக்கீங்களா? சில பேர் கல்யாணம் ஆகும், ஆன உடனே லைஃப்ல சூப்பரா வந்துருவா. சில பேர் கல்யாணத்துக்கு ஒண்ணுமே இல்லாம தொடஞ்சு போயிடும். ஏன்? 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்துல என்ன இருக்குன்னா, ஒண்ணு உயிரா பொருளான்னு பாத்துக்கணும். 7ஆம் அதிபதி திசை நடந்து ஒருத்தன் கல்யாணம் ஆகுதுன்னா, திருமணத்திற்கு பிறகு அவன் திருமண வாழ்க்கை பிரச்சனை இல்ல, நல்லா போயிட்டு இருக்குன்னா அவன் இடத்து பொருளாதாரம் கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. பொருளாதாரம் லாஸ் ஆகாம வெளியே வரவே முடியாது. இதுவே பொருளாதாரம் நல்லா வருதுன்னா திருமண வாழ்க்கை ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிட்டுன்னு அர்த்தம். எப்படி இருக்கும்? சில பேர் கல்யாணம் ஆன உடனே ஃபாரின் போயிடுவா, ஒய்ஃப் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம், ஆனா ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கும், ஒரு 10 வருஷமா ஒன்னாதான் இருக்கோம்பா, ஆனா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவான். அந்த உறவுக்காரகத்தை இது பிரித்து வைக்கும். 7ஆம் அதிபதி நன்றாக இருந்தால் சுப பிரிவினை, இல்லைன்னா அசுப பிரிவினை. அது டைவர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா வேறு சில விதிகள்ல காணாம போகலாம். அப்போ இதை புரிஞ்சு கொள்றதுதான் இது. அதனாலதான் சொன்னாங்க, ஒரு கிரகம் உங்களுக்கு எதை கொடுக்க நினைக்கிறதோ அது இன்னொரு விஷயத்தை கெடுக்கும். ஒரு கிரகத்துக்கு 2 பாவம் அப்படின்னா, ஒரு பாவம் நன்மை செய்தால் இன்னொரு பாவம் நெகட்டிவ் தான்.
ஒரு ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் ஆப்போசிட் வேலையை செய்யும். இதெல்லாமே ஜோதிட ரூல்ல பராசரர் சொல்லிட்டு போனது. நம்ம எதை படிச்சோங்கிறத இங்க தெரியல. லக்ன பாவம் சிறப்பாக இருந்தால் 7ஆம் பாவம் உங்களுக்கு அடிமை. லக்ன பாவம் கெட்டு போயிருந்தால் உங்களுடைய 7ஆம் இடம் ஸ்ட்ராங்கு. உங்க மனைவி தான் உங்க வீட்டுல ஸ்ட்ராங்கு. எழுதி வச்சுக்கோங்க. கணவனுக்கு அடங்கிய மனைவி வேணும்னு சொன்னா லக்னாதிபதி கெடக்கூடாது. லக்னாதிபதி 2, 6, 10, 3, 7, 11 இருந்துட்டா சிறப்பு. 1, 5, 9, 4, 8, 12 இருந்தா கெட்டு போச்சுன்னு அர்த்தம். உங்க மனைவி தான் ஸ்ட்ராங். உங்க மனைவி வச்சு நீங்க கேட்டே ஆகணும். புரியுங்களா? இது அப்படியே ஆப்போசிட்ல இருந்தா உங்க பேச்சு அதிகமா இருக்கும், அவங்க பேச்சு குறைஞ்சிரும். கடைசியா என்னதான் சண்டை போடாலும் நீங்க சொல்றது ஓகேன்ட்டு போயிடுவாங்க. அப்போ முதல்ல புரிஞ்சிக்க வேண்டியது பேலன்ஸ் சரி பராசரர் சித்தாந்தங்கள் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் மாற்றி வேலையை செய்யும். ஒரு கிரகம் ஒரு பொருளாதாரத்தை கொடுத்தால் உயிர் காரகத்தில் மறுக்கப்படும். சில பேர் குருதசை நல்லா போயிட்டு இருக்கும், குழந்தை இல்லைன்னு உட்காந்துருப்பான். செக் பண்ணி பாருங்க. காசு பணம் எல்லாம் நல்லா இருக்கும்பா. அவன் லாஸ் ஆகிறது எப்ப இருக்குன்னா, குழந்தை வந்தோன்னா அவனுக்கு பொருளாதார லாஸ் இருக்கும். செக் பண்ணி பார்த்துருங்க. ஒரு உயிர் காரகம் அங்க ஜனித்தால் குருவினுடைய காரகமான பொருளாதார காரகம் செலவு இல்லைன்னா லாஸ். அதாவது இது வரைக்கும் நான் மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் 1,10,000 செலவு பண்ணான்னு சொல்லுவான், எவ்வளவு நல்ல திசையா இருந்தாலும். சில பேர் பிசினஸ் பண்ணா லாஸ் ஆயிடுவான். அப்போ இத நம்ம பராசரர் என்ன சொல்றாருன்னா, 12 லக்னங்களை 6 பிரிக்கிறார். மேஷ லக்னத்துக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் எதுவுமே துலா லக்னத்துக்கு நன்மை செய்யாது. உயிர் காரகத்துக்கு மேஷ லக்னத்துக்கு ஒரு கிரகம் நல்லது செய்யுதுன்னா துலா லக்னத்துக்கு பொருளாதாரத்துக்கு தான் நன்மை செய்யும், உயிர் காரகத்துக்கு அது நன்மையை தராது. ரிஷப லக்னத்துக்கு பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் விருச்சிக லக்னத்துக்கு கொடுக்காது. அதுதான் இப்போ உங்களுக்கு இப்ப சொல்லிட்டு அதுக்குள்ள போறோம். ஒரு 2 லக்னம் மட்டும் தான் சொல்றேன், டைம் இருக்காது. அதை வச்சு மிச்ச லக்னம் நீங்க போட்டுக்குங்க. சரியா? அப்போ ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் ஆப்போசிட்ங்கிறப்போ மேஷ லக்னத்துக்கு ஆப்போசிட் துலா லக்னம். அப்போ மேஷ லக்னத்துக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் துலா லக்னத்துக்கு அகைன்ஸ்ட் ஆயிடும். மேஷ லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய கிரகம் துலா லக்னத்துக்கு பாசிட்டிவா வேலை செய்யும். இவ்வளவுதான். இது எப்படி பிரிக்கிறது? 9 கிரகத்தை கழிச்சுட்டே இருக்க முடியுமா? அதனாலதான் பராசரர் 2 லைன்ல எழுதி வச்சிருக்காரு. அருளணி பொருளணின்னு எழுதியிருக்காரு. நம்ம பேசிக் எல்லாம் படிச்சிருப்போம். எங்க அருளணி கிரகங்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நம்ம இங்க வரிசைப்படுத்த தெரியாது. படித்திருக்கோமா? அருளணி கிரகங்கள் யாராவது சொல்லுங்க. அருளணி கிரகங்கள் பொருளணி கிரகங்கள் பேசிக் 2வது நாள் சப்ஜெக்ட். அது நம்ம எங்க தப்பு பண்றோம்னா பேசிக்னு விட்டுறோம். அஸ்திவாரம் நினைச்சிருந்தோம்னா வீட்டுக்கு அஸ்திவாரத்தை எப்படி போடுவீங்க? கட்டடம் கட்டும் போது பக்கத்துல இருக்க மாட்டீங்க. ஆனா அஸ்திவாரம் போகும்போது 22 நாள் தண்ணி விட்டானா 27வது நாள் தான் மறுபடியும் செட் ஆச்சான்னு செக் பண்ணிட்டு உள்ள போடுறீங்க. ஏன்? அஸ்திவாரம் சரியா இருந்தாதான் கட்டடம் நல்லா இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. கட்டடத்தை இடிச்சிடலாம், அஸ்திவாரத்தை மறுபடியும் தோண்ட முடியுமா? புரியுதுங்களா? அப்போ அஸ்திவாரத்தை கரெக்டா போடணும். அருளணி கிரகங்கள் என்பது குருவினுடைய அணி, பொருளணி கிரகங்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய அணி. அப்ப சரி, அதுல என்னென்ன கிரகம் இருக்கு? அருளணி கிரகத்துல என்னென்ன கிரகம் இருக்கு? அவர் டிஃபைன் பண்ணிட்டு போயிட்டார். குரு, கேது, சந்திரன், சூரியன், செவ்வாய், இது எல்லாமே அருளணி. சுக்கிரன், ராகு, புதன், சனி, இது எல்லாமே பொருளணி. இப்ப பிரிச்சிட்டீங்க. மேச லக்னத்துக்கு நீங்க சொல்லிடுறீங்க, சார் சனி, ராகு, புதன், சுக்கிரன் நல்லது பண்ணிடுவார், காசு பணத்தை கொடுத்துருவார், எடுத்துருவீங்க. ரிஷப லக்னத்துக்கு பொருளணினா அப்படியே தானே கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டு தான் இங்க எல்லாமே சூப்பரா இருக்குமே, எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிடலாமே. அப்படி கொடுக்க மாட்டார். அதான் மேட்ரு. இப்போ எந்த லக்னத்துக்கு எந்த கிரகம் எதுக்கு வேலை செய்யுதுன்னு தெரியணும். இங்கதான் லக்ன சுபரை இணைத்து பார்க்கணும். ஏன்னா ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க நிறைய ரூல்கள் வரும். லக்ன சுபர் நன்மை செய்வாருப்பீங்க, அதுக்கப்புறம் லக்ன அசுபர் கெட்டதை செய்வாருப்பீங்க. அதாவது இயற்கை சுபர் அசுபமா வந்தா என்ன பண்ணுனா நம்மளுக்கு டவுட் ஆயிடும். இயற்கை சுபர் உங்க லக்னத்துக்கு அசுப ஸ்தானாதிபதி 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதியா வந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டோம்னா அங்க குழப்பம் வரும். வருமா வராதா? இதெல்லாம் எனக்கு வந்தது. அதத்தான் பராசரர் ரொம்ப சிம்பிளா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை புரிஞ்சிட்டீங்கன்னா ஜோதிடம் எளிமை. அப்போ லக்ன சுபர் ஈஸியா சொல்லிடலாம், லக்ன அசுபரை சொல்லிடலாம். ஆனா இயற்கை சுபர் அசுபராக வந்தால் எப்படி பலன் எடுப்பீங்க? அசுப கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படியே எடுத்துடலாம். இயற்கை சுபர், இயற்கை அசுபர் லக்ன சுபரா வந்தா என்ன பண்ணுவீங்க? இயற்கை அசுபர் யாரு? சனி, செவ்வாய், ராகு, இதெல்லாம். இப்ப சனி செவ்வாய் எல்லாம் வந்துருச்சு மேஷ லக்னத்துக்கு. இவர் இயற்கை அசுபர், ஆனா லக்ன சுபர். நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? குழப்பம் வருதா? குழப்பம் வருது. இந்த குழப்பத்துக்குள்ள இந்த பேஸ்லயே நம்ம நிற்கும் போது எப்படி பலனை தைரியமா சொல்ல முடியும்? நம்ம தெளிவில்லாமல் அவனையும் போட்டு குழப்பிடக்கூடாது.
அப்ப இங்கதான் வந்து பராசர சொல்லப்பட்ட ரூல். லக்ன சுபர் என்பது லக்ன சுபர் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. இதுல இயற்கை அசுபர் இயற்கை சுபரை எங்க சேர்க்கணுங்கிறத ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணியிருக்காரு. அப்ப லக்ன சுபர் என்பது லக்னத்துக்கு தானே பலன் பாக்குறீங்க. அப்ப லக்ன சுபர் எல்லாமே அந்த ஜாதகத்துக்கு உயிர் காரகத்தை மட்டும்தான் தரும். இப்ப மேஷ லக்னத்துக்கு செவ்வாய், குரு, சூரியன் இந்த 3 கிரகம் இருக்கு. இது எல்லாமே அருளணிக்குள்ள தானே வருது, பொதுவான அருளணிக்குள்ள இருக்கும். அவங்க ஜாதகத்துக்கும் அதுதான் அருளணி. ரிஷப லக்னத்துக்கு போயிட்டீங்கன்னா எது வரும்? சனி, புதன், சரி சுக்கிரன், புதன், சனி. அவங்க தான் அருளணி. அங்க பொருளணி வந்து பேசிக்கான பொருளணி, நம்ம ஆரம்பத்தில் வச்ச பொருள் இங்க அருளா மாறிடுவாரு. லக்னம் என்ன இருக்குன்னு பாருங்க, அந்த செட்டு வந்து எதுல இருக்குன்னு பாத்துங்க, பிரிச்சு எழுதுங்க. குருவினுடைய அணி, சுக்கிரனுடைய அணி. அப்போ குருவினுடைய அணியில ஸ்டார்டிங் கிரகம் இருந்தால் அந்த 3மே அதுக்குள்ளதான் இருக்கும். லக்ன சுபர் எல்லாமே அதுக்கு அந்த 3ல தான் இருக்கும். இப்ப இதே ரிஷப லக்னத்துக்கு போனீங்கன்னா சனி, புதன், அதுக்கப்புறம் சுக்கிரன், இந்த 3மே ஓர் அணிக்குள்ளதான் இருக்கும். மிதுனத்துக்கு போங்க, அங்கேயும் புதன், சுக்கிரன், சனி தான் வரும். வேற ஏதாவது மாறி இருக்கா? அணிகள் மாறி இருக்கா? மாறவே மாறாது, எழுதி வச்சுக்கோங்க. இந்த அணியில் இருக்கக்கூடிய அந்த கிரகத்துக்கும் அந்த அணியில் இருக்கிற இந்த அணிக்கும் வராது. டிஎம்கே ஏடிஎம்கே மாறி போவாங்களா? கூட்டணி வச்சு தேர்தலை சந்திப்பாங்களா? அதே தான் இங்கேயும். புரியுதா? இப்ப கடகத்துக்கு போங்க, சந்திரன், செவ்வாய், குரு மாறி இருக்கா? இல்ல. அடுத்தது சிம்மத்துக்கு சூரியன், குரு, செவ்வாய். அடுத்தது புதன் வீட்டுக்கு புதன், சனி, சுக்கிரன். எங்கேயாவது மாறி இருக்கா? எங்க வேணா போடுங்க, இந்த அணியில் இருக்கக்கூடிய கிரகம் அந்த அணிக்கோ அந்த அணியில் இருக்கிற கிரகம் இந்த அணிக்கோ வரவே வராது. அப்ப லக்ன சுபர் யாரும் தெரிஞ்சிட்டீங்களா? இந்த லக்ன சுபர்கள் எந்த அணியில் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ, லக்னம் தெரியுமல்ல, அந்த லக்னம் எந்த பாயிண்ட்ல இருக்கோ அதுதான் உங்களுக்கு அருளணி. சார் படிச்சது பொருளணின்னு போட்டிருந்தாங்களே, அவர் 2 பேர் வச்சிருக்காரு, இவருக்கு பேர் எக்ஸ், இவருக்கு பேர் ஒய்ன்ட்டு. நீங்க எல்லா இடத்துலயும் எக்ஸ் ஒய்னு எடுக்க கூடாது. அவர் உங்களுக்கு எக்ஸா இருக்காரா ஒய்யா இருக்காரா நீங்க பாத்துக்குங்க. புரியுதா? அப்போ இந்த கிரகம் லக்ன சுபர்களாக இருப்பவர்கள் யாருமே திசை நடத்தும் போது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா இல்ல. அதுல எந்த கிரகம் இருந்தாலும் சரி, இப்ப இந்த பக்கம் 4 கிரகம், இந்த பக்கம் 5 கிரகம் இருக்கும், இதுல எது நடத்தினாலும் பொருளாதாரம் வராது. செக் பண்ணி பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. இத்தோட இருந்தா இங்கேயும் நம்ம சக்சஸ். ஆஹா 2 லைன்ல ஜோதிடம் இவ்வளவுதானு போயிடலாம். டே உனக்கு லக்ன சுபரு இந்த அணியில கிரகம் நடத்துது, காசு இல்லைன்ட்டு போயிடலாம். இங்கெல்லாம் உயிர்காரகம், கல்யாணம் ஆயிடும், குழந்தை பெற்றுருவா, எல்லாம் நல்லா இருக்குன்றலாம். இங்கதான் குழப்பத்தை கொடுப்பாரு. இவ்வளவு ஈஸியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்ன பண்ணுவார் கடவுள், அவனவன் கடவுள் ஆயிடுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அடிச்சிருவாரு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா கிரகங்கள் மாறி உட்காரும். எப்படி? இதனுடைய சாரத்தில் அந்த கிரகம், அதனுடைய சாரத்தில் இந்த கிரகம் உட்கார்ந்து என்ன பண்ணும், பலனை மாத்திரும் சார். பலன் இங்கதான் தப்பு பண்ணுவோம். மீதி எப்பவுமே இந்த கிரகம் தனியா நின்று அதாவது சாரத்துல அதாவது வீட்டுல நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் சூப்பர் ஜோதிடர், உலகத்திலே நான் தாண்டா அப்படின்னு உட்காந்துருவோம். இது மாறி நிக்குதுன்னு வச்சுக்கோங்க, சாரம் மாறிச்சு வச்சுக்கோங்க. இங்கதான் சொன்னா சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம் போவான்னு, நட்சத்திர சாரமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஜோதி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு ஏன் நடுவுல ஃபெயிலியர் நிறைய வந்ததுன்னா இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் குரு நல்லது பண்ணுவாருன்னா, குரு கெட்ட மேச லக்னத்துக்கார எத்தனை பேர் நான் காட்டுறேன். லக்ன சுபரா இருக்கக்கூடிய குரு திசை மேச லக்னத்துக்கு கெடுத்திருக்கு. லக்ன அசுபரா இருக்கக்கூடிய துலா லக்னத்துக்கு குரு திசை தான் காப்பாத்தி இருக்கு. அஷ்டமாதிபதி சொல்லக்கூடிய ரிஷப லக்னத்துக்கு குரு தான் கொடுப்பாரு. பயமா இருக்கா? என்ன சார் மாத்தி மாத்தி சொல்றீங்க, நாங்க எதைத்தான் எடுக்கிறது, செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நான் சொல்லல, இதெல்லாம் வந்து பராசர சித்தாந்தம் தெளிவாக சொல்லப்படுது. லக்ன சுபரெல்லாம் நல்லவர் நினைச்சீங்கன்னா நல்லதுதான், உங்களுக்கு கிடையாது. இன்னைக்கு என்ன வேணும்? காசு வேணுமா? தொழில் வேணுமா? உங்க மான மரியாதை வேணுமா? அப்ப எப்ப கிடைக்கும்னா காசு வரும்போது தான் கிடைக்கும், ஜெயிச்சாதான் கிடைக்கும். நீங்க இந்த மேடை ஏறி நிக்கிறீங்கன்னா நீங்க மற்ற திசையில் நிக்க முடியாது. உங்களுடைய பொருளாதார திசைகள் போனால்தான் உங்க 10 பேர் இப்படி வேடிக்கை பார்ப்பாங்க உட்காந்து. இல்லைன்னா நம்ம வேடிக்கை பார்க்கறது நான் உட்காந்துருக்கோம், நானும் உட்காந்து இருந்தவன் தான். புரியுதா? அப்ப நம்ம வேடிக்கை பார்க்கறோமா வேடிக்கை பார்க்க வைக்கிறோமாங்கிறது நம்ம திசை தான் முடிவு செய்யும், இல்லைன்னா கிடையாது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பேஸ தெரியாமல் நீங்க எங்க ஜோதிடம் பார்த்தாலும் உங்க நேரம் நல்லா இருக்கிறது நீங்க சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கும். தப்பாகும் போது சொல்ல நிறைய பெரிய சொல்ல பாருங்களேன், அவர் ஒரு காலத்தை சூப்பரா சொன்னார் சார், பட் ஆனா இப்போ சொல்றதே பலிக்கல சார், டைம் முடிஞ்சு போச்சு. டைம் முடிஞ்சதுன்னு என்ன அர்த்தம்? அப்போ அவர் நல்ல நேரத்துல மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஆனா கணக்கு அப்படி கிடையாது. 1+1 = 2ங்கிறது காமன். அது நீ எப்ப சொன்னாலும் சரியா இருக்கணும். உன் டைம் என்ன சொல்ல தெரியுமா? எனக்கு உடம்பு முடியல, பார்க்க முடியல, எனக்கு வாடிக்கையாளர் வேண்டாம், நான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ரெஸ்ட் வேணும், அப்படிங்கிறது ஒரு கஷ்டம். ஆனா நான் சொல்ற பலன் தப்பாய் அதனால எனக்கு கிளைண்ட் வரலன்னா நீயே தப்பா தான் இத்தனை நாள் பார்த்துருக்கேன்னு அர்த்தம். அதான உண்மை. செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் கசக்கும்,
யதார்த்தமான உண்மை இதுதான். ஸோ இந்த பேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்வேன். இந்த பேஸை சரியாக படிக்கல, பேசிக் நினைச்சீங்கன்னா அது பேசிக் தான், அஸ்திவாரம் நினைச்சீங்கன்னா ஊன்றி படிப்பீங்க. நான் பேசிக் மட்டும் ஒரு 3-4 தடவை படித்தேன். 2 தடவை படித்தேன், 3ஆவது தடவை ஆய்வு பண்ணேன், 4ஆவது தடவை மீண்டும் ஒரு முறை ரீகால் பண்ணிட்டு தான் கிளாஸ் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்னுடைய கிளாஸில் படிக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் பேஸை தொடவே மாட்டேன். நான் 7.5 சனி சொல்ல மாட்டேன், அஷ்டம குரு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் வந்து கடைசியாக இந்த திசாபுத்திகள் நல்லா இருந்து நல்லா இல்லைங்கிற கான்செப்டில் அதை கொஞ்சம் தொட்டு காட்டுவனே தவிர அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் பேசுனது சரித்திரமே கிடையாது. வார பலன், ராசி பலன், மாத பலன், வருட பலன் எதுவுமே சொல்ல மாட்டேன். எத்தனையோ டிவிக்களை கூட்டு கூட நம்ம சொல்றது கிடையாது. ஏன்னா திசா புத்திகளுக்கு அப்பாற்பட்டது தான் கோச்சாரம். கோச்சாரம் என்பது திசா புத்திகள் உங்களுக்கு என்ன நடக்கணுங்கிறதை முடிவு செய்து அந்த கிரகங்கள் அங்க வருதுன்னு அர்த்தம். அதுதான் கோச்சாரம். குரு பார்க்குற நன்மைன்னு எப்படி இருப்பீங்க? குரு பார்த்து செத்த ஜாதகமெல்லாம் இருக்கு சார், புரியுதுங்களா? எங்க கிளாஸ்லயே நாங்கள் உதாரணமா கொடுத்துருவோம். குரு பார்த்து சேம் டு சேம் அந்த இடத்துக்கு வந்து செத்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப கோச்சாரத்துல குரு நல்லவரா கெட்டவரா? புரியுதுங்களா? அப்ப குரு உங்களுக்கு உயிர் காரகத்தை தருதா பொருள் காரகத்தை தருதான்னு பார்த்துட்டு உயிரை காப்பாற்றுவார் பொருளை காப்பாற்றுவார் தெரிஞ்சுக்கணும். இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இப்ப சப்ஜெக்டுக்குள்ள இப்ப மேஷ லக்னத்துக்கு நம்ம என்ன சொன்னோம்? லக்ன சுபர்கள் எல்லாமே உயிர் காரகம். அப்போ குருவினுடைய அணியில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகமே உயிர் காரகத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். குழந்தை, கல்யாணம், படிப்பு, நாலேஜ், நான் மேல் படிப்புக்கு போறேன், இது எல்லாமே செவ்வாய், குரு, கேது, சூரியன், சந்திரன் இல்லாமல், அந்த திசைகள் நடக்காமல் வேறு திசைகளாக இருந்த இந்த சாரத்துல இல்லாம அந்த கிரகம் கண்டிப்பாக இது உங்களுக்கு கொடுத்துருக்காது. செக் பண்ணி பார்த்துருங்க. ரிஷப லக்னத்துக்கு ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை குட்டி, ஒரு குடும்பம், நான் வந்து ஒரு பேரு உற்றாரோட சந்தோஷமா வாழணும், கூட்டு குடும்பமா வாழணும்னா சனி, சுக்கிரன், ராகு, புதன் இல்லாமல் இவங்களால் வாழ முடியாது. மற்ற திசைகள் வாழ மாட்டாங்கன்னு சொல்லல, எல்லாரும் இருப்பாங்க, இவருக்கு டைம் இருக்காது. நீ முதல்ல இவர் சொன்ன மாதிரி கல்ல, நீ முதல்ல ஃபங்க்ஷனுக்கு போ, பின்னாடி வர, என்னால இப்ப வர முடியாது, எனக்கு வேலை இருக்கு, பிஸியா வச்சுக்கோ. பொருளாதாரம் என்பது அகக்காரகம் கிடையாது, புறக்காரகம். கிரகங்கள் 2 விதமா இருக்கு, அகக்காரகம் ஒண்ணு இருக்கு, புறக்காரகம் ஒண்ணு இருக்கு. உயிர் வீடு எல்லாமே அகக்காரகம். உங்களுக்கு, உங்க உடலுக்கு, உங்களுடைய உயிருக்கு, உங்களுடைய குழந்தைக்கு, உங்க குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அகக்காரகம். புறக்காரகம் எல்லாம் வெளியிருந்து வரக்கூடிய விஷயங்கள், காசு, பணம், பேரு, புகழ், வெற்றி, தோல்வி, அவமானங்கள் புறக்காரகம். அப்ப பாவங்கள் என்ன சொல்லுது? ஒற்றை வீடுகள் எல்லாமே உயிர்காரகம், இரட்டை வீடுகள் எல்லாமே பொருள் காரகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த கிரகங்கள் திசை நடத்தும் போது உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லிடலாம். 4, 8, 12 கிரக நட்சத்திரம் திசை நடத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது பொருளாதார ராசியாக இருந்தால் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை குறைபாடு, சண்டை போட்டாலும் பிரிய மாட்டேங்க, அது வேற. ஆனால் கணவனுக்கு மனைவிக்கு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலன்னு சொல்லிடலாம். செக் பண்ணி பாருங்க, அவ்வளவு ஆப்டா இருக்கும். 3, 7, 11 இருந்தால் ரெண்டையுமே மேனேஜ் பண்ணுவேன். வாழ தகுந்த வீடுகள் அந்த 3, 7, 10 சுப வீடுகள்னு பேரு, சுப காரியங்களுக்கு உகந்த வீடுகள். கல்யாணம் ஆகிறது, காது குத்து, கிரகப்பிரவேசம், ருதுவாகிறது, நீங்க ஒரு பத்திர பதிவு பண்றது, நல்லா சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய்மெண்ட் பண்றது, இது எல்லாமே 3, 7, 11. இந்த திசைகள் நடக்காமல், இந்த இந்த வீட்ல இருந்து கிரகங்கள் திசை நடத்தாமல் உங்களுக்கு இந்த என்ஜாய்மெண்ட் இருக்கான்னு பாத்துங்க. என்னைக்கா ஒரு நாள் பண்றது இல்ல. 3, 7, 11 நடத்தினா வார செக் பண்ணிட்டு போவீங்க. சார் இன்னைக்கு அவுட்டிங் இங்க போறோம், 3 மாசம் கழிச்சு அங்க போறோம்னு ஒரு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்றவங்க செக் பண்ணி பாத்துங்க. உங்களுக்கு அங்கதான் முழு மன மகிழ்ச்சி 2 பக்கமுமே கிடைக்கும். அப்போ இந்த விஷயங்களை தெரியாமல் நம்ம போக முடியாது. சரி, இப்போ மேஷ லக்னத்துக்கு நான் சொல்லிடுறேன், நீங்க எழுதிக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் செக் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கேன், உயிர்காரக வீடுகள், பொருள்காரக வீடுகள் சொல்லிட்டேன். ஒற்றைப்பட வீடுகள் எல்லாமே உயிர்காரக வீடுகள், இரட்டைப்பட வீடுகள் எல்லாமே பொருள்காரக வீடுகள். அதுல லக்ன சுபர்கள் என்பது எல்லாமே உங்க லக்னங்களுக்கு அந்த அணி கிரகங்கள் உயிர்காரகத்தை தான் தரும், பொருள் காரகத்தை தராது. புரியுதுங்களா? பொருள் காரகம் இருந்தால் அதோட அளவீடு குறைவு. தப்பி தவறி நான் நல்லா சம்பாதிச்சேன்னு சொன்னீங்கன்னா அது பொருள் காரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும். ஏன்னா சாரம் தான் எஜமான். உங்களுக்கு ஆர்டர் போடுறது யாரோ அவங்க வேலையைத்தான் செய்ய முடியும். புரியுதுங்களா? சாரம் என்னது? உயிர் புள்ளியா நட்சத்திரம். நீங்க பிறந்த நட்சத்திரத்தை எடுக்கிறீங்களா? எதுக்கு எடுக்கிறீங்க? நீங்கள் எப்படி இயங்குகிறீர்கள் என்பது வீடு சொல்லாது, நட்சத்திரம் தான் சொல்லுங்க. கேரக்டர் சொல்றது நட்சத்திரம். அதனால இந்த கிரகம் என்ன வேலை செய்யணுங்கிறத அந்த வீட்டு அதிபதி அல்லது அந்த சாரம் செய்யணும். சாரம் சொல்வது இந்த கிரகம் கேட்டே தீரணும். புரியுதுங்களா? அப்ப சாரநாதன் பொருள்காரக வீட, பொருள்காரகத்தை கொடுக்கற இதா இருந்து உயிர்காரக நட்சத்திரம் அங்க போய் உட்கார்ந்துருச்சுன்னா 60% கண்டிப்பா பொருளாதாரம் உங்க கையில் இருக்கும். 40% லாஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா லாஸ் பண்ணுவீங்க. ஏன்னா கிரகம் 2 வேலையும் செய்யுமல்ல, ரெண்டுமே ஆப்போசிட். நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேட்கறது? சம்பளம் வேணா செய்யடா அப்படின்னு சொல்லுவோம்ல, அவன் என்ன பண்ணுவான்? முழுசா செய்ய மாட்டான்.
திட்டிக்கிட்டே பாதி செய்வான். அப்போ பாதி வந்து ப்ராஃபிட்டா இருக்கா. இதே பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் பொருளாதார வீட்டில் நின்று பொருளாதார சாரத்திலேயே நின்னா அவனுக்குத்தான் நீங்க வந்து கோல்டன் பீரியட் நம்ம சொல்லுவோம். சாருக்கு தெரியும். இல்ல இருக்கு பொருளாதாரத்திலே நின்னா அவனுக்கு அது கோல்டன் பீரியட். இதை வந்து அபிஜித்தில் கொண்டு போய் நாங்கள் நிறுத்திடுவோம் கடைசியா. அது உங்களுக்கு அப்படிதான் உட்காரும். சரிங்களா? இப்போ அந்த ரூல் மட்டும் சொல்ற எழுதிங்க. மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை தரக்கூடிய அணி எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கிரனுடைய அணி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய அணி பொருளாதாரத்தை கொடுக்கும். உயிர்க்காக ஆப்போசிட்டா போட்டுங்க. மிதுனத்துக்கு பொருளாதாரத்தை தரக்கூடியது வந்து குருவினுடைய அணி. கடகத்துக்கு கொடுக்கறது சுக்கிரனுடைய அணி. சிம்மத்துக்கு கொடுக்கறது சுக்கிரனுடைய அணி. கரெக்டா? அந்த புரிஞ்சுட்டீங்க? லாஜிக் புரிஞ்சதுல உங்களுக்கு? அவ்வளவுதான் மேட்ரு. அதுக்கப்புறம் கன்னிக்கு கொடுக்கறது குருவினுடைய அணி. ஆனா குரு கொடுக்க மாட்டார். இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அது அப்புறமா சொல்றேன். துலாத்துக்கு கொடுக்கறது குருவினுடைய அணி. விருச்சிகத்துக்கு கொடுக்கறது சுக்கிரனுடைய அணி. தனுசுக்கு கொடுக்கறது அவ்வளவுதான் மேட்ரு. மகரத்துக்கு கொடுக்கறது அவ்வளவுதான். கும்பத்துக்கு குருவினுடைய அணி கொடுப்பாரு. ஆனா கரெக்ட், நீங்க எடுக்கிறது கரெக்ட். அப்புறம் மீனத்துக்கு கொடுக்கறது சுக்கிரனுடைய அணி. புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சா பதில் உங்ககிட்ட இருந்து வரும். புரியல நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன், அதனாலதான் கேட்டுட்டு இருக்கேன். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? நம்ம கிளாஸ்ல வந்து கிளாஸ் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் அவங்கள தான் பதில் சொல்லுவோம். ஏன்னா நம்ம பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு புரிஞ்சுதான் தெரியும். நான் பேசி மணிக்கணக்கா பேசி பிரயோஜனமே இல்லை. இப்ப புரிஞ்சுதா? சரி, இப்ப ஒரே ஒரு ரூலை மட்டும் சொல்றேன். சொத்து வாங்குறத பத்தி நிறைய பேருக்கு இருக்கும். அது எப்ப வாங்குவீங்கிறத மட்டும் ஒரு 12 லக்னத்துக்கு சிம்பிளா சொல்றேன். அதை வச்சு மீதி எல்லாத்துக்கும் நீங்க போட்டுக்கங்க. ஓகேவா சார்? கேக்குதா? சவுண்ட் வருதா? ஓகே. ஆடியோல வருதா? ஓகே. இப்ப மேஷ லக்னத்துக்கு சொத்து வாங்கணும்னா எப்ப சார் வாங்குவீங்க? இப்ப நீங்க சொல்லுங்க. என்ன திசை நடந்தால் மேஷ லக்னத்துக்காக சொத்து வாங்குவான்? சுக்கிரனுடைய அணி. அவ்வளவுதான் சார் மேட்ரு. புரிஞ்சுதா? இப்ப சந்திரனுடைய திசை நடக்குது. குரு வீட்டுல போய் உட்கார்றாரு, இல்ல செவ்வாய் வீட்டுல உட்கார்றாரு, கேது நட்சத்திரம் இல்ல சூரியனுடைய நட்சத்திரம், இப்படி உட்கார்ந்தாருன்னா வாங்குவாரா? இப்ப என்ன சொல்லுவாங்க சில பேரு, சந்திரன் உச்சமாயி சுக்கிரன் வீட்டுல போய் உட்கார்ந்துட்டாரு, வாங்குவீங்க, வித்து போட்டுருவீங்க. ஏன்னா சுக்கிரனுங்கிற கிரகம் அங்க வந்துருச்சு. ஆனா சாரநாதன் கிடையாது. அவர் வீடு கொடுத்தவன் தான். ஒரு ஆசையை காட்டும். அவரோட வேலை செய்யணும்னா 33% வேலை செய்யும். சாரம், கிரகம், நட்சத்திரம், வீடு கொடுத்தவன் 33 பிரிச்சுங்க. ஒரு பகுதி வாங்குவீங்க. ஆனால் அந்த திசை முடிவுக்கு விற்பீங்க. இல்லைன்னா உங்க பேர்ல அது ஆகாது. உங்க பேர்ல ஆகலினாலே நீங்க லாஸ் தானே. உங்க அம்மா எழுதுறீங்க, உங்க அப்பா எழுதுறீங்களா, ஓகே. நாளைக்கு தராம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க தம்பி பேர்ல எழுதுறீங்க, தராம போயிட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க? உங்க பேர்ல ஆனதான் கணக்கு. அப்போ நீங்க பொருளாதார ரீதியாக நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா சுக்கிரனுடைய அணி வேலை செய்யணும். புரியுதுங்களா? இப்ப சந்திரன் போய் சனி சாரத்துல நின்று சில பேருக்கு இருக்கும் இல்லையா? இப்ப சந்திர திசை வந்தா பொறப்பே சனி திசையா இருக்கும். சனி சாரத்துல நின்னா நம்ம என்ன கேட்போம்? வந்தோடனே சார் நீங்க பிறந்த உடனே திசாபுத்தின் அடிப்படையில் நாங்க ஒரு அபிஜித் போட்டு எடுப்போம். இந்த காலகட்டம் உங்க வீட்டுல சொத்து வாங்கினாங்களா? இவர் வாங்க மாட்டாரு. ஆனா இவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்க வீட்டுல ஒரு சொத்து வாங்கினாங்களா? சார் கரெக்டா சொன்னீங்க அப்படின்பா. புரியுதுங்களா? சனி சாரத்துல இல்ல, அடுத்து வரக்கூடிய திசையில ஒரு சனி சாரத்துல நின்று செவ்வாய் திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா சொத்து வாங்குவோம். ஆனா அதுல வில்லங்கம் இருக்கும். ஏன்னா மேஷ லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் கூட. சொத்துல வில்லங்கம் இருக்கு. நான் சொத்தை கொண்டு போய் அடமானம் வைப்பான். அது இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வச்சு எடுத்துக்கங்க. புரியுதா? சரி, இப்ப ரிஷப லக்னத்துக்கு சொத்து வாங்கணும் எப்ப வாங்கணும்? 4ஆம் அதிபதி யாரு? சூரியன். அப்போ சூரிய திசையிலும் நடக்கும். இல்லைன்னா அந்த அணியில் இருக்கக்கூடிய கிரக திசாபுத்திகள் வரும்போது ரிஷப லக்னம் மேக்சிமம் சொத்து வாங்காது பாருங்க, குரு திசையில வாங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. சூரியனுக்கு நேர ஆப்போசிட் வீடு யாருங்க? சனி வீடு, கும்ப வீடு. கும்ப வீட்டுல குருவுடைய நட்சத்திரம் இருக்கா? அவர் அந்த லக்னத்துக்கு 10ஆம் அதிபதியா? கண்டிப்பா வாங்குவாங்க. 4, 10 ரெண்டுமே சொத்தை பத்தி பேசும். நம்ம 4ஆம் இடத்தை மட்டும்தான் சொத்துன்னு எடுத்துட்டு இருக்கோம். கரெக்டா? 4ஆம் இடம் உங்களுடைய இழப்பீடுகளை சொன்னால் 10ஆம் இடம் சொத்தாக கன்வெர்ட் ஆகும். 10ஆம் இடம் இழப்பீடுகளை சொன்னால் 4ஆம் இடம் சொத்தாக கன்வெர்ட் ஆகும். இந்த ரெண்டுல ஒண்ணு உங்களுக்கு சப்போர்ட், இன்னொன்னு எதிர்பாலுக்கு. இப்போ உங்க ஜாதகப்படி உங்க மனைவி சொத்து வாங்கினாங்கன்னு சில பேரை கேட்போம். 10ஆம் இடங்கிறது 7க்கு என்னங்க? எத்தனாவது பாவம்? 4ஆம் பாவம். புரியுதா? அப்போ அவங்களுக்கா இவங்களுக்கா நம்ம கணிக்க தெரியணும். நம்ம இவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது வாங்கினாங்களா வித்தாங்களாங்கிறது இதுதான் ரூலு. ஃபர்ஸ்ட் இந்த சாரம் இல்லைன்னா சொத்து பேல ஏதாவது கடன் வாங்குறீங்களா அடுத்த விஷயத்தை கேட்போம். 4ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் உட்காந்து சொத்துன்னு ஒன்று இருந்ததுன்னா அடமானம் வச்சிங்களான்னு கேட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா பொருளாதாரத்துல நிக்காத கிரகங்களாக இருந்து
உயிர் காரகத்தை மட்டுமே கொடுத்தால் கண்டிப்பா அடமானம் வைப்பான். புரியுதுங்களா? சரி, இப்போ இதை வந்து நான் வேற மாதிரி சொல்றேன், லாஜிக்கா சொல்றேன், அதை எடுத்துக்கங்க. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதிக்கு அபிஜித் எங்க இருக்கும்? அபிஜித்னா வெற்றி புள்ளின்னு எடுப்போம். வைநாசிகம்னு ஒரு கான்செப்ட், 2 கான்செப்ட் இருக்கு. இதுல அபிஜித் அப்படிங்கிறது வெற்றி புள்ளி. ஒரு பாவத்தினுடைய வெற்றி புள்ளிங்கிறது 10ஆம் பாவத்துல தான் இருக்கும். 10ஆம் பாவம் என்ன சொல்றோம்? கர்மான்றோம். கர்மானா நம்ம பண்ற கர்மம் கிடையாது, நீங்க செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் 10ஆம் பாவத்துல அடக்கம். அப்போ உங்களுடைய வெற்றி புள்ளி என்பது உங்களுடைய 10ஆம் பாவத்துல தான் இருக்கு. இந்த அபிஜித்தை பத்தி சொல்லணும்னா ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்து அபிஜித்ங்கிற நட்சத்திரம் ஏற்கனவே இருந்தது. அதை அந்த நாளன்னைக்கு தான் வந்து துரியோதனனுக்கு வந்து சகாதேவன் வந்து இந்த நாளன்னைக்கு நீ ஒரு பரிகாரம் பண்ணுனா நீ வந்து அன்னைக்கு போர்ல ஜெயிப்பேன்னு சொன்னதுக்கு தான் கிருஷ்ணர் கோபப்பட்டு இப்படி பண்ணிட்டியான்னு சொல்லிட்டு அபிஜித் நட்சத்திரத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய மயில் இறகில் மறைத்து கொண்டார் என்பது ஒரு புராண வரலாறு. படிச்சிருக்கோம்ல, மகாபாரதத்துல வரும், பாத்தீங்கன்னா தெரியும். மறைச்சுக்கிட்டாரு. அப்புறம் எல்லா போர்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் முதல் நாள் அந்த அமாவாசை கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டாரு, நிறைய படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்கும்போது இல்ல இது வந்து தவறான ஒரு இது, எல்லாரும் அபிஜித்ல பண்ணா இங்க கர்மங்கள் ப்ராப்பரா நடக்காதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, அபிஜித் ஒன்ன மட்டும் வெளியே சொல்லிட்டு மீது எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு அவர். உங்களுடைய லக்னத்துக்கு 10ஆம் பாவத்துல அபிஜித்ங்கிறது நம்ம அந்த செயல்பாடுகளை சொல்றோம். இப்ப மேஷ லக்னத்துக்கு அபிஜித்னா நீங்க எங்க எடுப்பீங்கன்னா 10ஆம் பாவத்துக்கு போயிடுவீங்க. நீங்க பொதுவா அபிஜித்னு படிச்சீங்கன்னா திருவோணத்தினுடைய 4வது பாதமும் இது நம்ம உத்திராடத்தினுடைய 4வது பாதமும் திருவோணத்தினுடைய முதல் பாதமும் அபிஜித் எடுப்போம். இதான் நம்ம படிச்சிருக்கிறது. இது எல்லாத்துக்குமே பொருந்துமான பொருந்தாது. மேஷ லக்னத்துக்கு அது பொருந்தும். ரிஷப லக்னத்துக்கு எங்க வரும்? 10ஆம் பாவங்கிறது கும்பத்துல போயிடுமா? ஆனா நம்ம என்ன பண்றோம், அபிஜித் அபிஜித் அபிஜித். அது உலக இயக்கத்திற்காக சொல்லப்பட்ட அபிஜித். காலையில மத்தியானம் சாயந்தரம் நைட்டு 4 கால பூஜைகள் ஏன் நடக்குதுன்னா 4 அபிஜித்ல நடக்கும். காலையில 6 மணிக்கு ஒரு அபிஜித், மத்தியானம் 12 மணிக்கு ஒரு அபிஜித், மறுபடியும் சாயந்தரம் 6 மணிக்கு அபிஜித், நைட்டு 12 மணிக்கு அபிஜித். நைட்டு 12 பூஜை எப்போ பண்ணுவாங்கன்னா 8 to 12 தான் பண்ணுவாங்க. 8 மணிக்கு முன்னாடி நைட்டு பூஜை பண்ண மாட்டாங்க. 6ல இருந்து 8க்குள்ள இரவு கால சாயங்கால பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க, அது ஒரு அபிஜித். 8 மணிக்கு மேல 12 மணிக்குள்ள பண்றதா இரவு பூஜை, என்ன சொல்லுவாங்க, ஜாம பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த ஜாம கோடாங்கின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, சுடுகாட்டுல போய் பண்றது, இதெல்லாம் அபிஜித்ல தான் பண்ணுவாங்க. செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னன்னா வெற்றி புள்ளிகள். நீங்க என்ன கேட்கலாம் அது கொடுத்துரும். இது தெரிஞ்சோ தெரியாம நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப மேஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவம்னா ரிஷப லக்னத்துக்கு அதுக்கு 10, மிதுனத்துக்கு அதுக்கு 10, அப்படி போகணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே அபிஜித்ல தாலி கட்டுறோம், அபிஜித்ல சொத்து வாங்குறான்னு போய் தேவையில்லாத விஷயத்துல மாட்டிட்டு இருக்கோம். சில பேருக்கு அது செட் ஆயிடும், சில பேருக்கு அது செட் ஆகாது. ஏன்னா ஃப்ளூக்ல செட் ஆகிறது வேற, இயற்கையா செட் ஆகாம மாட்டினவங்களா இருக்காங்க இதுல. அப்ப கவனமாக கையாளணும். அப்போ அந்த பூஜைகள் எதற்கு வந்ததுன்னு எடுத்தீங்கன்னா இந்த அபிஜித்துங்கிறது என்ன உங்களுக்கு புரிஞ்சிடும். உலக இயக்கத்திற்காக ஜெனரலா கொடுக்கப்பட்டது. ஏன்னா சூரியனுக்கு சூரிய உதயமும் கிடையாது, அஸ்தமனமும் கிடையாது. நம்ம ஒரு கால கணிதத்துக்காக இரவு பகலை பிரிச்சுட்டு உட்காந்துருக்கோம், அதுதான் உண்மை. சூரியனுக்கு உதயம் இருக்கா, அஸ்தமனம் இருக்கா? கிடையவே கிடையாது. கரெக்டா? அப்போ ஒரு கணக்குக்காக எடுத்துட்டு இருக்கோம். சோ அதை புரிஞ்சிட்டீங்கன்னா இது எளிமை. சரி, இப்ப அபிஜித்துக்குள்ள போவோம். இப்ப மேஷ லக்னத்துக்கு சொத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய 10ஆம் பாவத்தில் தான் அதோட செயல்பாடுகள் இருக்கும். 10ஆம் பாவம் என்ன 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 வரும் சார்? மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் சொத்து, அதனுடைய 10ஆம் பாவம் எங்க வருங்க? லக்னம். செவ்வாய் வீடு வருமா? செவ்வாய் வீடு வருமா? இப்ப செவ்வாய்ங்கிற செவ்வாய் வந்து அபிஜித்தா வராருன்னு வச்சுக்கோங்க. நட்சத்திரத்தை விட்டுருங்க, அந்த வீடு அபிஜித்தா எடுத்துங்க. 10ஆம் பாவம் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய வீடு. இந்த இடத்துல வந்து அபிஜித் யாருன்னு எடுத்தீங்கன்னா செவ்வாய் எடுத்துருவீங்க. செவ்வாய் வந்து உயிரை கொடுக்குதா பொருளை கொடுக்குதா? இந்த லக்னத்துக்கு உயிர் காரகத்தை தான் கொடுக்குது. அப்ப செவ்வாய் ஏதோ சொத்து வாங்குவானா? வாங்க மாட்டான், வாங்க மாட்டான். ஆனா வாங்கணும்னா என்ன விதி? சுக்கிரனுடைய அணியில இருக்கணும், சுக்கிரனுடைய சாரத்துல இருக்கணும், சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கணும்னு சொன்னோமா? சுக்கிரனுடைய அணி தானே பொருளாதாரத்தை கொடுக்கும் இந்த லக்னத்துக்கு. அப்ப செவ்வாய் சுக்கிரன் சாரத்திலயோ சனி சாரத்திலயோ அல்லது புதன் சாரத்திலயோ ராகு சாரத்திலயோ இவன் சொத்து வாங்கிடுவான். அப்படி இல்லைன்னா இவன் சொத்தே வாங்க மாட்டானா? அப்படி கிடையாது. அங்கதான் நம்ம கடவுள் என்ன கொடுத்திருக்காருன்னா ட்ரிபிள் செட்னு ஒரு பிளானட் கொடுத்திருக்காரு. என்ன கொடுத்தாரு? நவாம்சம் படிச்சிருக்கமா? நவாம்சம் படிச்சிருக்கமா? குரு கேது சந்திரன் ஓரணி, செவ்வாய் சுக்கிரன் சனி ஓரணி, ராகு சூரியன் புதன் ஓரணி. இதெல்லாம் என்ன செய்யும்? ஒரு விஷயத்தை இந்த 3 கிரகங்களும் ஒரே மாதிரி செய்யும். சார் புரியுதா இல்லையா? யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ குழப்பறானேன்னு இருக்கும். ஜோதிடம் இதுலதான் இருக்கு. ஏன்னா ஒருத்தங்க இது வாய்ப்பே இல்லைன்னா வாங்கவே முடியாதா? வாங்கலாம். செவ்வாய் வந்து போய் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் போய் எந்த அணியிலேயே உட்காரனா சொத்தே வாங்காம போயிடுவான்னு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. அப்போ இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அணி எதுன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சனிங்கிறது உங்களுக்கு நவாம்சம் தெரியும் இல்லையா? நவாம்சம் இந்த 3 கிரகம் சிம்ம மண்டலத்துக்குள்ள வரும். 10ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் செவ்வாய் சுக்கிரன் சனிதான். இப்ப செவ்வாய் கொடுக்கலாம், யாரு கொடுக்கணும் அடுத்தது? உங்களுக்கு சுக்கிரனோ சனியோ தான் கொடுக்கணும். இந்த சுக்கிரனும் சனி எந்த அணியில இருக்கு? எந்த அணியில இருக்கு?
பொருள் அணியில் இருக்கு. பொருள் என்ன? காசு, பணம், வெளியிருந்து வரக்கூடியது, கம்ஃபர்டபுளான ஜோனு, காசு, பணம் எல்லாம் சொல்லிட்டோம். அப்ப எப்ப வாங்குவான் இவன்? சுக்கிர திசை அல்லது சனி திசையில தான் சொத்து வாங்குவான். எந்த மேச லக்னத்துக்காரனுக்கான எடுத்துங்க, சுக்கிர திசையில சனி திசையில சொத்து வாங்கன்னு சொல்லாத மேச லக்னம் கிடையாது. மிஸ் ஆச்சுன்னா கேளுங்க. தப்பி தவறி வேற கிரகம் ஏதாவது திசையில நான் வாங்கிட்டேன்னு யாராவது கையை தூக்குனாங்கன்னா அந்த கிரகம் சுக்கிரனுடைய சாரத்தில் அல்லது சனியுடைய சாரத்தில் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் சொல்லணும். நீங்க சொன்னீங்க இல்லைன்னு வரக்கூடாது. நம்ம கொஞ்சம் அவசரப்படுவோம் எல்லாருமே. ஏன்னா உடைக்கணும்னு சில பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இவன் சொன்னதை அப்படியே உடைக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த சாரத்துல அப்ப நீங்க பேசுங்க. புரியுதா சார்? புரியுதா இல்லையா? புரியல கேளுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். அதாவது அபிஜித் என்பது ஒண்ணுமே கிடையாதுங்க. 10ஆம் பாவத்துல அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. அந்த வீட்டினுடைய நவாம்சம் என்னென்னலாம் வரும் பாருங்க. செவ்வாயினா செவ்வாயுடைய ட்ரிபிள் செட் யாருன்னு பாருங்க. செவ்வாய், சுக்கிரன், சனி இது எல்லாமே ஒரு மண்டலத்துக்குள்ள வரும். நவாம்சம் பிரிப்போமா இல்லைங்களா? செவ்வாய், சுக்கிரன், சனியோட சிம்ம மண்டலத்துக்குள்ள வருமா? குரு, கேது, சந்திரன் எல்லாம் மேச மண்டலமா? ராகு, சூரியன், புதன் எல்லாம் தனுசு மண்டலமா? அவ்வளவுதான் மேட்ரு. இப்ப ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி யாருங்க? சூரியன். அதுக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன், லக்ன பாவம். இப்போ இந்த லக்ன இந்த இதுக்கு பொருளாதாரம் கொடுக்கணும். எந்த அணி கொடுக்கணும்? குருவினுடைய அணி கொடுக்கணும். இப்ப சுக்கிரனுடைய ட்ரிபிள் செட் என்னது? சுக்கிரன், சனி, செவ்வாய். சுக்கிர திசையிலயோ சனி திசையில பெருசா வாங்க முடியாது. இதுல சுக்கிர திசை நடந்து வாங்கின, சனி திசை வாங்கினேன்னு சொன்னா இவனுக்கு குருவினுடைய சாரத்தில் ஒரு கிரகமாவது இருக்கணும். அதாவது குருவினுடைய அணியில அந்த கிரக சாரங்கள் இருந்தால் நடக்கும். இல்லனா இவ வாங்க முடியாது. இப்ப சில பேருக்கு என்ன ஆகுனா சுக்கிரன்ல வாங்க மாட்டா, சனியில வாங்க மாட்டா. சரிங்களா? அடுத்து வரக்கூடிய குருவிலையோ அல்லது செவ்வாயிலையோ வாங்கிடுவான். இது ட்ரிபிள் செட்ல மேக்ஸிமம் செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது வாங்கிடுவான். ஏன்னா இந்த ட்ரிபிள் செட்டை பார்த்தா மட்டும் பத்தாது. அந்த 3 கிரகம் எந்த அணியில இருக்குன்னு பிரிச்சுக்கங்க. 2 வந்து ஓர் அணியில இருக்கும், இன்னொன்னு மாற்று அணியில இருக்கும். ஏன்னா வாங்குறவன் விற்கணும் இல்லையா? விற்கும் போது அந்த கிரகம் தான் வந்து நிற்கும். இந்த 3ல மேச லக்னம் சொன்னோம், செவ்வாய், சுக்கிரன், சனியில வாங்கிடுவா. அதுல வந்து சுக்கிரன், சனி வாங்கி கொடுத்துரும். செவ்வாயில் இருந்தாலும் சூரியன்ல இருந்தாலும் குருவில் இருந்தாலும் வித்துருவான்னு சொல்லுவோம். வாங்கினா கூட வித்துருவான். செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்தாதான் நான் சொல்றது புரியும். சரியா? இப்போ ரிஷபத்துக்கு சொல்லிட்டேன். இப்போ மிதுனம் எடுத்துங்க. மிதுனத்துக்கு யாரு? 4ஆம் பாவம். அதுக்கு யார் கொடுக்கணும்? புதனேதான். சரியா? இப்போ புதனேதான் கொடுக்கணும். இப்போ புதன் எடுத்தீங்கன்னா என்ன எடுப்பீங்க? புதன், ராகு, சூரியன். கொடுக்கக்கூடிய அணி எது? குருவினுடைய அணி. அப்போ புதன், ராகு கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. மிதுன லக்னத்துக்காரங்க நிறைய பேர் சொத்து வித்ததை பாத்தீங்கன்னா புதன் திசையில ராகு திசையில வித்துட்டு இருப்பான். செக் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா? புதன்லயும் ராகுல வித்துட்டு இருப்பான். சூரியனுடைய சாரத்தில் அது இல்லைன்னா அதன் பிறகு வரக்கூடிய மற்ற சாரங்களில் இருக்கும்போது, அதாவது எதிர்பால் அணியில் இருக்கும்போது சொத்துக்களை வாங்குவான். செக் பண்ணி பாருங்க. வரலன்னா கேளுங்க. கடகத்துக்கும் அதேதான், சிம்மத்துக்கும் அதேதான். இதுல ஒரே ஒரு மாற்று கருத்து சொல்லட்டுமா? மேஷ லக்னத்துக்கு நேர் ஆப்போசிட் லக்னம் என்னங்க? துலாம். துலாத்துக்கு 4ஆம் பாவம் ஏதாவது? மகரம். மகரத்துக்கு சொத்து கொடுக்கணும்னா எந்த அணி கொடுக்கணும்? 10ஆம் பாவம் சுக்கிரனுடைய அணி கொடுக்காதே. சுக்கிரன், செவ்வாய், சனியில செவ்வாய் தான் கொடுக்கணும் இல்லையா? இந்த செவ்வாய் எந்த யாருடைய அணி? குருவினுடைய அணி. அப்ப குருவினுடைய அணி திசை நடத்தாமல் துலா லக்னத்துக்கு காசு பணம் வருமா? வராது. அதனாலதான் சொன்ன துலா லக்னத்துக்கு லக்ன அசுபராக இருந்தாலும் குருங்கிற கிரகம் பொருளாதாரத்தை கொடுக்கும். உயிர்காரகத்துக்கு பிரச்சனை. உயிர்காரகம் பிரச்சனை ஆகலாம், இல்ல வேற சில பிரச்சனை கொடுக்கலாம், இல்ல உறவு காரகத்தை விட்டு பிரிஞ்சு போகலாம். ஆனா காசு பணம் அதுலதான் வரும். இப்ப 3, 6 கூடிய சுக்கிரனுக்கு ஆகாத குரு திசை நடக்குது. ஐயோ என்ன ஆகுமோ ஏதாகும்னு பயந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன கேட்கலாம் அது கிடைக்கலன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தான். என் மனைவி கூட ஒத்துமையா இருக்கணும், இருக்க முடியாது. கருத்து வேறுபாடா இருக்கு. குழந்தை பாவம் எனக்கு கிடைக்கல, கஷ்டம் தான். குழந்தை நான் சொல்றதே கேட்கல, வாஸ்தவம் தான். குழந்தை என் பேச்சு கேட்கல, எனக்கு மரியாதை இல்லை, வாஸ்தவம் தான். நிம்மதியா இருக்க முடியல, வாஸ்தவம் தான். காசு பணம் அது இருக்கு சார், அதை வச்சுட்டு என்ன சார் பண்றது? இல்லாதப்ப என்ன கேட்பீங்க? எல்லாம் இருக்குங்க, காசு மட்டும் இல்லைங்க. அதனால சொன்ன ஒரு கிரகம் ஒன்றை கொடுத்தால் இன்னொன்றை மறுக்கும். அதுக்கேற்றபடி நம்மளுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக்கணும். எதை கொடுக்குதோ அப்ப அதை அனுபவிச்சுக்கணும். வாழ்க்கையில 2மே தேவை. காசு இருந்தாதான் காரு வாங்க முடியும், காரு வாங்கினாதான் குடும்பத்தோட சந்தோஷமா போக முடியும். அப்போ காசு வரும்போது காசை வாங்க. நாங்க சொல்லிடுவோம் சார் 1, 5, 9 திசைகள் நடக்குது, தயவு செய்து நீங்க பணத்துக்கு ஆசைப்படாதீங்க, குடும்பத்தோட என்ஜாய் பண்ணுங்க. எவ்வளவு செலவு வந்தாலும் பண்ணுங்க.
எவனாவது காசு கேட்டானா தூக்கி கொடுங்க, நல்ல பேர் அதுல கிடைக்கும். இல்லைன்னா மொத்தமா எவனாவது தூக்கிட்டு போயிடுவான். 10 பேருக்கு பிரிச்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடனாளி என்னைக்கு தான் திரும்ப கொடுத்தாகணும். நம்ம வச்சு பாதுகாத்துட்டு எவனாவது மொத்தமா வந்து தூக்கிட்டு போயிடுவான். அப்போ லாஸ். அதனாலதான் 1:5 தர்ம பாவங்கள்னு சொன்னான். நீ வந்து இழக்க போற தர்மம் பண்ணிடுறா அப்படிங்கிறான். தானா போனா கணக்குல வராது, நம்மளா கொடுத்த தர்ம கணக்குல சேரும். அவ்வளவுதான் மேட்ரு. அதை புரிஞ்சுக்கிறது எளிமை. இப்போ பாருங்க, மேச லக்னத்துக்கு என்ன சொன்னா, குருவினுடைய அணி பொருளாதாரத்தை கொடுக்காது, சுக்கிரன் சனி அந்த சுக்கிரனுடைய அணி தான் சொத்தை வாங்குன்னு சொன்னான். துலா லக்னத்துக்கு என்ன சொன்னேன், குருவினுடைய அணி தான் சொத்தை வாங்கி கொடுக்கும், சுக்கிரனுடைய அணி கொடுக்காதுன்னு சொன்னா. இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரூல் என்ன சொன்ன, ஒரு பாவத்திற்கு எதிர்பாவம் மாறுபட்ட வேலையை செய்யும் சொன்னா இல்லையா? அப்ப மேச லக்னத்துக்கு சொத்தை கொடுத்த கிரகங்கள் இங்க சொத்தை கொடுக்கல துலா லக்னத்துக்கு. இப்படிதான் 6 லக்னத்துக்கு போனா ஆப்போசிட்ல 6 லக்னம் வேலை செய்யும். அதனாலதான் ஒருத்தன் இழந்தால்தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம இழக்கும் போது அவன் ஜெயிக்க முடியும். அதனாலதான் சொன்னாங்க 7ஆம் பாவம் சொன்னாங்க. 7னால 180 டிகிரிக்கு பிறகு உங்களுடைய பலன்கள் அத்தனையும் மாறிடும். அதனாலதான் பேலன்ஸ்ல நாங்க சொன்னதே 6 கட்டம் உனக்கு சொந்தம், 6 கட்டம் எதிராளிக்கு சொந்தம். உனக்கு அந்த கிரகம் எவ்வளவு நல்லதா வேணா இருக்கட்டும், ரிஷப லக்னத்துக்காரனுக்கு சனி உச்சமாயிட்டாரு நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுக்கிரன் வீட்டுல தான் இருக்கும். ராகு சாரம் எல்லாம் வாங்கி உட்கார்ந்துருச்சுன்னா, செவ்வாய் சாரம் குரு சாரம் இல்லாமல் ராகு சாரம் எல்லாம் வாங்குச்சுன்னா அவ ஓட்டாண்டி. 9ஆம் இடம் என்ன சொல்லுவீங்க, பாதகாதிபதி. என்ன பாதகம்? இதுக்கு முன்னாடி பாதகாதிபதின்னு மட்டும்தான் நமக்கு தெரியும். என்ன பாதகம்? இரட்டைப்படை வீடுகள் எல்லாமே பொருளாதார பாதகம். காலபுருஷனுக்கு இவங்களுக்கு 9ஆம் அதிபதியே இரட்டை ஸ்தானாதிபதி, அதாவது காலபுருஷனுக்கு பொருளாதார அணியா வராரு. பொருளாதார பாதகம் உயிர்காரகத்தை கொடுக்கும். 6ஆம் இடத்துல என்ன உயிர்காரகம் இருக்கு, நோய், எதிரி, கடன். நோய் வந்துடும், எதிரி வந்துடும், கடன் வந்துடும், பொருளாதாரம் அவுட் ஆயிடும். ஏன் 6ஆம் இடத்தை கடன் சொன்னா, 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். 6ஆம் இடம் நன்றாக இருந்தால்தான் உத்தியோகம் நன்றாக இருந்தால் கடனை கட்டுவேன், நீ 10 பேருக்கு கடனை கொடுப்ப. 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா எப்படி கெடும், கொடுக்காத கிரகம் இந்த மாதிரி உட்கார்ந்துருச்சுன்னா 6ஆம் இடத்துல தான் கடன் வரும், நோய் வரும், உங்களுடைய ரொட்டீன் ஒர்க் பாதிக்கப்படும். நம்ம எல்லாம் தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்தை கொண்டு போய் உத்தியோகம்னு பாத்துறீங்க. 6ஆம் இடம் தான் உத்தியோகஸ்தானம். நீங்க வேலைக்கு போறீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், அது 6ஆம் இடம். 10 பேருக்கு வேலை கொடுக்கணும்னா 10ஆம் பாவத்தை பாத்துக்குங்க. அப்ப 6ஆம் பாவம் என்பது உங்களுக்கு பொருளாதாரமா உயிர்காரகமான்னு கன்வர்ஷன் பண்ணிட்டீங்கனாலே அதுதான் உங்களுடைய வளர்ச்சியை குறிக்கும். நீங்க எனக்கு அடுத்தது மேச லக்னத்துக்காரங்க புதன் திசை வரும் சார் எப்படி இருக்குமோ பயப்படுவான். ஒரே வார்த்தை தான், புதன் சுக்கிரன் ராகு சனி இந்த சாரத்துல இருந்துச்சுன்னா கவலையா பற்றாத. உன் உடம்புக்கு 1000 பிரச்சனை வரலாம், காசு பணத்துக்கு குறைச்சல் இருக்காது, ராஜா மாதிரி போய் சேருவேன் கடைசி காலமா இருந்தா. இல்லாத பட்சத்தில் காசு பணம் கொட்டும். இங்கதான் உன்னுடைய வளர்ச்சி. ஏன்னா குரு திசை இவனை கண்டிப்பா கெடுத்திருக்கும். குருவுக்கு நேர் ஆப்போசிட், குரு 0 வாக்குச்சுன்னா நேர் ஆப்போசிட் வீடான புதன் முழுக்க முழுக்க சூப்பரா கொண்டு போய் உட்கார வைக்கும். செக் பண்ணி பாருங்க. என்னாச்சு? ஓகேவா? ஓகேங்களா? இல்ல வீடுதான் கணக்கு. உயிர் அது எப்படி வராதே. கேது சுக்கிரன், சுக்கிரன் என்ன மாறிதானே வருது. எப்பவுமே கிரகங்கள் வந்து கொடுக்காது சார். 120 நீங்க சரிசமமா பிரிச்சுக்குங்க, மாறிதான் வரும். சரியா? மாறவே மாறாது. சில பேருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தொடர்ந்து வராதுன்னு சொல்ல. ஆனா சின்ன திசைகள் பாருங்க, குரு 16 வருஷம், சூரியன் எத்தனை வருஷம்? 6, சந்திரன் 10, செவ்வாய் 7. இப்போ நல்லா பாத்துங்க, 3 ஆச்சா. அதுக்கப்புறம் என்ன வருது? ராகு வருதா? எத்தனை வருஷம்? இப்ப ஈக்குவல் ஆச்சா இல்லையா? ஏறக்குறைய ஈக்குவல். கரெக்டா? எப்பவுமே வந்து கிரகங்கள் வந்து உங்களுக்கு கஷ்டப்படுது. நம்ம திசைகளை தான் கனெக்ட் பண்றோம், வருஷங்களை கனெக்ட் பண்ணிக்கங்க. இப்ப புதன் சனி எவ்வளவு இருக்கு? அதிகமா வருமா? இப்ப சின்ன வயசுல செவ்வாய் திசையில நான் பிறந்தேன், எனக்கு ராகு எல்லாம் நல்ல திசை தான், ஆனா சின்ன வயசுலயே போயிடுச்சு. குரு திசையில நல்லா இருந்து மொத்தமா 0 ஆக்குச்சு. இப்ப சனியும் புதனும் தொடர்ந்து கொடுக்க போகுது. அப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நிம்மதியும் பின்னாடி வச்சிருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. யாருமே தொடர்ந்து 2 திசைகள் 3 திசைகள் கஷ்டப்பட்ட திசைகள் கிடையாது சார். இவங்க ஒத்துக்க மாட்டாங்க. என்னன்னா முதல் திசையில கடன் ஆயிடும், 2வது திசை வரும் நல்லா இருக்கும், வாங்கி கடன் மட்டும் தான் சார் கட்டின, ஒண்ணுமே இல்ல. வாங்கின கடனை கட்டி தானே ஆகணும். அதுக்கு எங்கிருந்து வந்துச்சு காசு? உன் திசை தானே கொடுத்துச்சு, கொடுத்ததை அக்செப்ட் பண்ணிக்கணும். கடனே இல்லாம ஓடி போன எத்தனை பேர் இருக்கான், தற்கொலை பண்ணிக்கிற எத்தனை பேர் இருக்கா. ஆனா நீ கட்டிட்டு அதே ஊர்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு எவ்வளவு பெரிய ஆளு. அப்போ கிரகம் உனக்கு கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம்.
புரியுதுங்களா? இப்ப மனைவியால் எனக்கு லாபம் உண்டான்னு சில பேர் கேட்பாங்க. எப்படி எடுப்பீங்க? 7ஆம் வீடு எப்பவுமே ஆப்போசிட் வீடா தான் இருக்கும். எந்த லக்னத்துக்கும் 7ஆம் வீடு ஆப்போசிட் வீடா தான் இருக்கும். இப்போ மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் வந்து உயிர்காரகம்னா 7ஆம் வீடு பொருள் காரகமா தான் உட்காரும். அந்த சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவர். மனைவியால் லாபம் உண்டு. ரிஷப லக்னத்துக்கு மனைவியால் லாபம் உண்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அவங்களுக்கு அந்த திசைகள் போகும்போது லாபம் கிடைக்கும். சில பேர் சொல்லுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நல்லா வந்துடும் போங்க. பார்த்துருக்கீங்களா? பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகம் அது உட்கார்ந்து திசை நடத்தும் பொழுது 7ஆம் பாவத்தை இண்டிகேட் பண்ணுச்சுன்னா திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி உண்டு. சில பேர் 7ஆம் பாவத்துல திசை நடந்துட்டு இருக்கும், நட்சத்திரமாவோ கிரகமாவோ, அது உயிர்காரக வீடா இருந்தா கல்யாணத்துக்கு அப்புறம் ஓட்டாண்டி ஆயிடுவாங்க. பல ஜோதிடர் சொல்லியிருக்காங்க, நடந்திருக்கும். செக் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? இப்ப 7ஆம் பாவத்துல மேஷ லக்னத்துக்கு என்னென்ன நட்சத்திரம் இருக்கும்? செவ்வாய், ராகு, குரு இருக்கும். இதுல செவ்வாயும் குரு உயிர் வீடு, உயிர்காரகத்தை தான் கொடுக்கும். இந்த திசைகள் உங்களுக்கு கல்யாண வசனம் எப்படி இருக்கும்? கல்யாணத்துக்கு அப்புறம் 7ஆம் பாவம் இண்டிகேட் ஆச்சா? திருமணத்துக்கு பிறகு வளர்ச்சி குறைவு, மீண்டும் வரணும்னா சனி திசை வரணும்னு சொல்லிடுவோம் மேஷத்துக்கு. அப்போ இந்த விஷயங்களை உள்ளெடுக்கணும். இப்ப எது மிதனத்துக்கு வராது? எப்படி வரும்? மிதனத்துக்கு குரு ஆப்போசிட் வீடு இல்ல, கன்னிக்கு குரு ஆப்போசிட் வீடு இல்ல சார், வரவே வராது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஆப்போசிட் தான். நீங்க பராசருடைய சித்தாந்தத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப எளிமை. இந்த அணியில இருக்கிறது இந்த அணி கூட மிக்ஸே ஆகாது. அவங்க வேற இவங்க வேற. இது நடக்கும்போது உயிர்காரகம், இது நடக்கும்போது பொருள் காரகம். மேஷத்துக்கு வந்து உயிரை கொடுக்கறது எல்லாமே துலாத்துக்கு பொருளை தான் கொடுக்கும். ரிஷபத்துக்கு கொடுக்கறது எல்லாமே விருச்சகத்துக்கு ஆப்போசிட்டா தான் கொடுக்கும். இதை புரிஞ்சுட்டீங்கனால நீங்க ஒரு 6 லக்னத்தை நீங்க கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா மீதி 6 லக்னத்துக்கும் கையில பலன்கள் ரெடியா இருக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஜெயிக்கிற தோக்கத்தை பத்தி பேசுவோம். முதல்ல இதை சொன்னாலே நம்ம பெரிய அவர் அன்னைக்கே சொன்னாரு, நான் தான் கேட்கலாம். அதுக்கப்புறம் அது எப்ப நடக்கும், எத்தனை காலத்துக்கு அப்புறம் நடக்கும்? 16 வருஷத்துல டெய்லி நடக்குமா? டெய்லி நடக்காது. ஏதாவது ஒரு புத்தியில பிரச்சனையை பண்ணும். அந்த புத்தியை மட்டும் கனெக்ட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு தான் நாங்க மிட் பாயிண்ட் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். எப்ப நீ தோப்ப, நல்லா ஒரு நம்பிக்கையை கொடுத்து தூக்கி உட்கார வைக்கும் போது ஒரு அடி அடிக்கும். நீ கடனாளி ஆகணும்னு என்ன பண்ணும்? முதல்ல உனக்கு நம்பிக்கை கொடுத்து உட்கார வைக்கும். ஒரு பாதி 2 ஆதிபத்தியம் இருக்கா? ஒரு ஆதிபத்தியம் நன்மையா, 2வது ஆதிபத்தியம் கெடுதலா? அந்த 2வது ஆதிபத்தியம் வரும்போது கெடுத்துரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம் முதல் பகுதியில கெடுக்கும், 2வது பகுதியில சூப்பரா வச்சிரும். தீமை செய்யக்கூடிய கிரகம் முதல் பகுதி நன்மையா வச்சுக்கும். நான் உனக்கு கெடுக்க போறேன், வாழ்ந்துட்டு போ, தூக்கு தண்டனை கைதிக்கு சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கும். என்ன வேணுப்பா, கடைசியா சேனப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த திசையில கொடுக்கும். நம்ம வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு கடைசியில போய் சேர்ந்துற மாதிரி மொத்தமா அடிச்சு 0 ஆக்கிடும். அப்போ ஒரு கிரகம் வரும்போது நன்மை செய்யுதுன்னா கவனமாக இருங்க அப்படின்னு அர்த்தம். அதுல ரெண்டுமே ஆப்போசிட் வீடுகள். அவர் வந்து ஒரே வீடா இருக்குன்னு கேட்கிறாரு. ஒரே வீடு இல்ல, வேற வேற இருக்கு. ஆனா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மிதுனத்துடைய 7ஆம் வீடு என்னது? தனுசு. அது என்ன வீடு? உயிர் வீடு. உயிர் வீடு நம்மளுக்கு தெரியும். 7ஆம் வீடு நீங்க எடுக்கிறீங்க, அது என்ன வீடு? ஆக்சுவலா படிக்கும்போது என்னன்னு படிச்சிருப்போம்? பாதகாதிபதி, மாரகாதிபதி. உயிர் பாதகத்தை கொடுக்கக்கூடிய வீடு. குரு திசை நடந்தால் உயிருக்கு பங்கம் உண்டு, பொருளாதார பங்கம் கிடையாது, வெற்றி பெறுவீர்கள். அம்மா அவங்க எப்படியா இருந்தாங்க? 2வது முறையா ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு ரீதியா பிரச்சனையாகி இறந்தாங்க. நாங்க வந்து Facebookல எழுதலாம், இந்த அம்மா ஜெயிப்பாங்க ஆனா உடம்பு ரீதியா பிரச்சனை வரும். ஆனா இறந்து போவான்னு எதிர்பார்க்கல, யாரும் சொல்ல மாட்டாங்க. மைனஸ். தனுசுக்கு அந்த வீடு என்னது? பொருளாதார வீடு. உயிர் பங்கம் வராது, பொருளாதார பிரச்சனை வரும். மிதுனத்துக்கு சரி கன்னிக்கு குரு திசை நடந்தால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய துன்பத்தை அடைவார்கள். இது எப்ப நடக்குன்னா ஒண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம், இல்லைன்னா கூட்டு பிசினஸ் பண்ணி நண்பர்களோட அளவுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடும். செக் பண்ணி பாருங்க. அது பொருளாதார பாதகம். நீங்க பாதகத்தை பாதகம் எடுக்குங்க. ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் என்னது? பாதகம். என்ன பாதகம்? அது பொருளாதார வீடு. இரட்டைப்படை வீடுகள் பொருளாதாரத்தை புறக்காரகத்தை பற்றி பேசும். பொருளாதார பாதகம். ரிஷப லக்னத்துக்கு பொருள் தான் பாதகம், உயிர் பாதகம் இல்ல. உயிரோட இருப்பான், காசு வராது. இதுவே வந்து இது கெடுங்க என்னது? சிம்மத்துக்கு 9ஆம் வீடு என்னது? உயிர் வீடு, உயிர் பாதகம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்துல பிறந்த பல பேரை பாருங்க, அண்ணன் தம்பி கூட ஒத்து போகாது. செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? தந்தை கூட ஒத்து போகாது. செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? டிசை நடக்கும் போது தந்தை நல்லா இருந்தாங்கன்னா பாதியில இருக்க மாட்டாங்க. சில பேருக்கு அப்பா வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க. அது அவங்களுடைய ஆயில் மட்டும் எடுத்துக்காதீங்க, ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய டைமிங் அது பிரிச்சு வைக்குது. திசைகள் வரும்போது பிரச்சனை பண்ணிடும் உங்களுக்கு. சிவா சிம்மமா இதுதான் பலன். புரியுதுங்களா? பாதகம் என்பதை பாதகமா பார்க்கணும். நீங்க பாக்கியமா பாத்தீங்கன்னா தப்பு. ஏன்னா ரூல் என்ன கொடுத்துருக்காங்க? பாதகம்னா பாதகம். நீங்க பாக்கியம் ஏன் எடுக்கிறீங்க?
எல்லாருக்குமே அது பாக்கியம்னு சொல்லல, பாதகம்னு சொல்லிட்டாங்க. எழுதி கொடுத்தீங்க. ஏன் எழுதி கொடுத்தீங்க? பாதகம், அவ்வளவுதான். 9ஆம் வீடு பாதகம். அப்பாவினால் நன்மை இல்லை, உடன் பிறந்த சகோதரர்கள் பிரச்சனை. சகோதரர் இருந்தானா அப்பா மாதிரி உங்ககிட்ட எல்லா டாமினேஷன் பண்ணுவாங்க. செக் பண்ணி பாத்துக்கங்க. புரியுதுங்களா? இதுதான் ரூல். இப்படிதான் எடுக்கணும். பராசருடைய சித்தாந்தத்தை நீங்கள் தொடாமல் நீங்க நானா ஒரு கற்பனை பண்ணி எடுத்தா இது ரூலே கிடையாது. பராசரை மீண்டும் ஒரு முறை படிக்க ஆரம்பிச்சேன் முழுசா. இப்போ இதே வந்து இதுல வாங்க, விருச்சிகத்துக்கு வாங்க. விருச்சிகத்து 9ஆம் வீடு எதுனது? கடகம். பாதகமா? அது என்ன வீடு? பொருளாதார பாதகம். தாயினால பிரச்சனை வரும். 9ஆம் வீடு தந்தையோட சொத்தை அனுபவிக்க முடியாது. தந்தையோட சொத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. செக் பண்ணி பாருங்க. அது அப்படியே நீங்க இது போடுங்க, கும்பத்துக்கு போடுங்க. கும்பத்துக்கு 9ஆம் வீடு எது? துலாம். அது என்ன வீடு? உயிர் வீடு, உயிர் பாதகம். கும்பத்தை பாருங்க, சுக்கிர திசை வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துருங்க. அது வேற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், வேற மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கொடுத்தே தீரும். ஏனால் அது உயிர் பாதகத்தை சொல்லக்கூடிய வீடு. காலபுருஷனுக்கு 7ஆம் வீடா? இவங்களுக்கு அப்பா 9ஆம் இடமா? அப்பாவுக்கு 2 கல்யாணம் இல்லை, இவருக்கே 2 கல்யாணம் பாருங்க. அந்த இதுல கும்பத்துக்கு கண்டிப்பாக பெண்களால் பிரச்சனை உண்டு. அது பாதகம் என்பது பாதகம் தான். ஆனா உயிர் பாதகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இது பொருளாதார பாதகத்தை தராது. காசு வந்துடும், ஆனா மற்ற பிரச்சனைகள் இதர விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் மைனஸ். ஸோ வீடுகளை நம்ம உள்வாங்கணும். பாவத்துக்கு ஒரு பலன் இருக்கு, நட்சத்திரத்துக்கு ஒரு பலன் இருக்கு. அதே போல 10ஆம் பாவம் அபிஜித், ஒவ்வொரு பாவத்துக்கும் 10ஆம் பாவம் தான் செயல்பாடுகள். அது உங்களுக்கு பொருளாதார அணியில் இருந்தால் வெற்றி, உயிர் அணியில் இருந்தால் தோல்வி. இப்ப சனிக்கு வந்து 10ஆம் இடம் எது? இப்போ மேச லக்னத்துக்கு 10ஆம் வீடு நம்ம மகரம் எடுக்கிறோம். கண்டிப்பா சனி திசை வந்தா நல்லா இருப்பான்னு சொல்லிட்டோம். அதுக்கு 10 எது? துலாம், 7ஆம் வீடு. சுக்கிரன் வழியா சுக்கிரன் வந்தாலும் நல்லா இருப்பாங்க. அதுக்கு 10 யாரு? இல்ல சார், அது வந்து எங்க இருக்கு? பொருளாதார வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னொன்னு ட்ரிபிள் செட்லயும் வந்துருச்சு, நல்லா இருப்பாங்க. அப்ப சனி திசை சுக்கிர புத்தி இருப்பதிலே உச்சத்தை அடையக்கூடிய இடம் எதுனா சனி திசை சுக்கிர புத்தி சூப்பரா இருந்தீங்களான்னு கேளுங்க. மேசலகணத்துக்கான வரா சனி திசை பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னா சனி திசை சுக்கிர புத்தி சூப்பரா இருந்திருப்பீங்க சார், சொத்து வாங்குனீங்களான்னு கேளுங்க. ஆமாம்பா, கேட்டு பாருங்க, கேட்டாதானே தெரியும். சரி, இப்போ அதுக்கு 10 யாரு? முடிச்சிடுறேன். அதுக்கு 10 யாரு? துலாத்துக்கு 10. துலாத்துக்கு 10 சந்திரன். சந்திரன் எந்த அணியில இருக்காரு? உயிருக்கு வீட்டுல இருக்காரு. சொத்தை வித்துட்டு இருப்பான். அப்படியே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க யாராவது சொத்தை வித்தீங்களான்னு கேளுங்க. சந்திரசில கேட்டு பாருங்க. ஆமாம்பா. புரியுதுங்களா? அதுக்கு 10 யாரு? செவ்வாய். அது எங்க இருக்கு? உயிர் வீட்டுல இருக்கு. அது வந்தாலும் விற்பான். அதனால சொன்ன 4 அபிஜித்ல 2 அபிஜித் உயிர் வீடுகளாக வேலை செய்யும், 2 அபிஜித் பொருள் வீடுகளாக வேலை செய்யும். அதனாலதான் மனுஷன்ல இத ரெண்டு பாகமா பிரிங்க. 6 கட்டத்துக்கு இந்த பக்கம், 6 கட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கும். 2 நல்லது, 2 கெடுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்னா 2 வந்து சுகத்தை கொடுக்கும், 2 வந்து சொத்தை கொடுக்கும். 4ஆம் பாவத்துல சொத்தும் இருக்கு, சுகமும் இருக்கு. சொத்து என்பது பொருள் காரகம், சுகம் என்பது உயிர் காரகம். சுகம் கிடைக்கும் போது சொத்து இருக்காது, சொத்து வரும்போது சுகம் இருக்காது. கண்டிப்பா அதுல ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஒரு 60 வயசுக்கு மேல சொத்தெல்லாம் நல்லா சம்பாதிச்சிட்டீங்க, உங்க உடம்பு ஒத்துழைக்குமா சாப்பிட்றதுக்கு? கஞ்சி சாப்பிட்டு இருப்பீங்க, அது சுகம் கெட்டுச்சா? பெட்ல படுத்தா தூக்கம் வரலப்பா, கீழே போட்டு பாய் போட்டு படுக்கிறேன்னு சொல்றீங்கல்ல. எனக்கு எல்லாமே இருக்கு, சந்தோஷப்படுற மாதிரி உடம்பு செட் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறீங்கல்ல. கார்ல ரொம்ப தூரம் போகலாம், பைக்ல நான் நினைச்ச மாதிரி போகலாம், கிருகிருன்னு வருது, என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்றீங்கல்ல, அதான் சொத்து. எல்லாமே சுகமெல்லாம் கிடைக்கும் போது சொத்து இருக்காது. வாடகை கார்ல போவோம், ஃப்ரெண்டுக்கு கூப்பிட்டு இழுத்துட்டு போவோம், நடந்து கூட போவோம், அதான் சுகம். அப்ப இதை புரிந்து கொண்டால் எளிமை. 2 நல்லது, 2 கெடுதல். கடவுளுடைய படைப்புல 2 வீடு உயிர் வீடுகள், 2 வீடு பொருள் வீடுகள். எது வேலை செய்யும் போது எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் புரிஞ்சிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த ரூல்கள் அப்ளை ஆயிடும். சரிங்களா? இதனால திரும்ப திரும்ப சொல்ல, இப்போ 4 சொன்னோம், 4மே கேந்திரம், 4மே கேந்திரம். நல்லா கேடுங்க. இது 4 அபிஜித். இதே தான் கோவில் பூஜைகள். அப்போ உங்களுக்கு காசு வரணும்னா உங்க லக்ன ரீதியாக அந்த கோயில் எத்தனை மணிக்கு திறந்திருக்கும் பாருங்க. இப்போ எனக்கு வேலை கிடைக்குன்னா மகரம் எத்தனை மணிக்கு காலையில அபிஜித் வருதோ, இல்ல மத்தியானம் வருதோ, சாயந்தரம் வருதோ, உங்க டயத்துக்கு கோயிலுக்கு போங்க. அதுதான் உங்க பரிகாரம், முதல் பரிகாரம். அது எந்த கோயில்னா சனியுடைய கோயில சுக்கிரனுடைய கோயிலா இருந்தால் உங்களுக்கு அது நன்மையை செய்யும். மாறாக நீங்க சனியோட அந்த அந்த அபிஜித்துல போயிட்டீங்க, ஆனா சந்திரனுக்கு செவ்வாய்க்கு போனா உயிர்காரங்க தான் மீண்டும் மீண்டும் கிடைக்கும். இது தெரிஞ்சாதான் பரிகாரம் பண்ணணும். நான் இன்னைக்கு சண்டே லீவு, நான் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தேன் போனீங்கன்னா உட்காந்து தான் இருக்கணும். இதுதான் நாங்க பரிகாரம் எடுக்கக்கூடிய முறை. புரியுதுங்களா?
இப்ப 6ஆம் பாவம்னு வச்சுக்கோங்களேன். 6க்கு 10ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம் பார்ப்போம். அப்போ 9, 12, 3, 6 தான் இதோடைய அபிஜித். மொத்தம் 4 கேந்திரத்துல எத்தனை படிச்சிருக்கோம்? 3 கேந்திரம், 4 திரிகோணம் படிச்சோமா? அப்போ லக்ன கேந்திரம், அப்புறம் தன கேந்திரம், அதுக்கப்புறம் வீரிய கேந்திரம் 3, 4வது சொத்து சுகம் இது சார்ந்த ஒரு கேந்திரம், மொத்தம் 4 கேந்திரம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாவம் இயங்கும் போது உங்களுக்கு 4 அபிஜித் வேலை செஞ்சுட்டே இருக்கும். நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். கெட்டது நடக்கும்போது எப்படி பரிகாரம் பண்ணணும், நல்லது நடக்கும்போது எப்படி பரிகாரம் பண்ணணும் தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த அபிஜித்ல கொடுக்கும் பொழுது மட்டும்தான் வெற்றியை தாங்கி போகும். இதனாலதான் அபிஜித் புள்ளின்னா புரியுதுங்களா? இந்த டயத்துல கோயிலும் திறந்து வச்சிருப்பான். அப்ப அந்த டயத்துல கோயில்ல போய் பரிகாரமோ பூஜையோ முடியல, சும்மாவாது உட்கார்ந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு வேலையை செய்யும். இதை தெரிஞ்சுக்கிட்டா மிக எளிமை. வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உலகங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஸ்ரீ காவேரி ஜோதிட சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஐயா அவர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இது பாருங்க, ஸ்கிரீன்ல பாருங்க, இது ஐயாவோட சாஃப்ட்வேர். சரிங்களா? இப்போ இவ்வளவு நேரம் பேசுனாங்க பாத்தீங்களா, உயிர் பொருள் கான்செப்ட். நமக்கு ஏதாவது எவிடன்ஸ் வேணும்ல, கரெக்டா இல்லையா? இதான் பாருங்க, தெரியுதா? 40 வயசுக்கு மேல, 40 வயசு 17 நாளுக்கு மேல பொருளாதாரம் ஏங்க மோகமான்னு போட்டிருக்காங்க, மைனஸ். அப்படின்னா பொருளாதாரம் அவங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இது யாரோட ஜாதகம்னா என்னோட ஜாதகம். ஐயாட்ட படிக்கும் பொழுது அந்த வயசு கரெக்டா பொருளாதாரத்துல போயிட்டு இருந்துச்சு. நீ சம்பாரிச்சு ஒன்னால சேர்த்து வைக்க முடியாது, இந்த திசை முடியும் போது ஜீரோவா இருப்ப அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? அப்படியே சம்பாரிச்ச மொத்த காசையும் என் ஒய்ஃப் பேர்ல மாத்தி விட்டேன். கரெக்டா இல்லையா? ரூல்ஸ் கரெக்டா இல்லையா? 7ஆம் பாவத்துக்கு சுத்தமா போயிடுச்சு. என் பேர்ல பேங்க் பேலன்ஸே கிடையாது, ஒய்ஃப் பேர்ல எல்லாத்தையும் மாத்திட்டேன். நாளைக்கே வீட்டை விட்டு திறந்து விட்டாங்கன்னா ஜோதிடம் இருக்கு. இருந்தாலும் ஐயாவோட ரூல்ஸ் இங்க கரெக்டா வேலை செய்யுது. ஏன்னா அந்த உயிர் பொருளுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும்ல, அதனாலதான் இப்ப போட்டேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துல பணம் வரும், எந்த நேரத்துல நம்ம கையை விட்டு போகும், நம்ம சம்பாரிச்சது நம்ம கூட இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஐயாவோட கான்செப்ட்ல வந்து தெளிவா இருக்கும். ஏன்னா ஷேர் மார்க்கெட் ப்ரிடிக்ட் பண்றாங்க, கிரிக்கெட் ப்ரிடிக்ட் பண்றாங்க. ஐபிஎல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எத்தனை ஸ்கோர் அடிப்பாங்க, எவ்வளவு ஜெயிப்பாங்க, யார் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு தெளிவா போடுவாங்க. நீங்க Facebook ஐயாவை ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டா தெரியும். மீண்டும் ஒரு முறை ஐயாவுக்கு நன்றி கூறி